ஃப்ளோ வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஆமா, அது எப்படி நடக்குதுன்னா, நம்ம வந்து அவங்க ஹாய்னு போட்டு வாட்ஸ்அப்புக்கு வராங்க. பாட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளை பண்ணிடுது. அதெல்லாம் பக்கா. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹியூமன் ஹேண்ட் ஓவர் கொடுத்துடுறோம். ஓகேவா? அங்க ஹியூமன் ஹேண்ட் ஓவரும் ஒர்க் ஆகுது ஆக்சுவலா. திரும்ப வந்து அவங்க எகைன் ஹாய்னு போட்டா அது பாட் வந்து ரிப்ளை பண்ணாது. சரியா தான் இருக்குதுங்க. ஆனா ஒரு ஃபாலோ அப் மெசேஜ் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபாலோ அப் மெசேஜ் வச்சிருக்கிறோம். ஸோ அந்த ஃபாலோ அப் மெசேஜ் போயிடுச்சு அப்படி வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க ஹாய்னு போட்டா பாட் வந்து திரும்ப ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருது. நான் வந்து 24 ஹவர்ஸுக்கு வந்து எனக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு வச்சிருக்கிறேன். நான் 24 ஹவர்ஸுக்கு பாட் வந்து ஒர்க் ஆகக்கூடாது. ஜஸ்ட் வெல்கம் மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிட்டா போதும். ஆமா, அதுக்கப்புறம் நம்ம ஹியூமன் ஹேண்ட் ஓவர் வந்துடணும் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணியிருக்கிறேன். பட் அது பண்ண மாட்டேங்குது. திரும்ப ஹாய்னு போட்டா அனுப்பிச்சு விட்டுருது. ஃபாலோ அப் மெசேஜுக்கு அப்புறம் அது புது நம்பரா கன்சிடர் பண்ணிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஃபாலோ அப் மெசேஜ் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹியூமன் ஹேண்ட் ஓவர்ல தான் நிக்குது. பிரச்சனை இல்லை. அவங்க என்ன கேட்டாலுமே நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஒன்ஸ் ஒரு ஃபாலோ அப் மெசேஜ் போனா கூட அது என்ன ஆகுதுனாக்க புது நம்பரா கன்சிடர் பண்ணிக்கிறதுங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து, ஏன்னா ஏபிஐ வந்து, அதாவது ஏபிஐ மெட்டால என்ன சொல்லணும்னா மெட்டா சொல்யூஷன் பார்ட்னர் ப்ரொவைடர். நாங்களும் ஒரு ஒன் ஆஃப் த சொல்யூஷன் ப்ரொவைடர். அதாவது எங்களால வந்து இந்த மாதிரி ஏபிஐஸ் வந்து செட்டப் பண்ணி கொடுக்க முடியும். பட் அதுலேயே வந்து ரெண்டு டைப் ஆஃப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட் பேஸ்ட். அதாவது நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது எங்களுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணுவீங்க. பர் மெசேஜுக்கு வந்து மெட்டா ரூபி பிளஸ் அடிஷனலா வந்து ஒரு சிலவங்க வந்து 10% கமிஷன் மாதிரி வச்சு கூட சொல்லுவாங்க. அதாவது ₹1 மார்க்கெட்டிங் மெசேஜஸ் மட்டும் சொல்றேன். ₹1 10 காசு, ₹1 20 காசு போகும். இது வந்து கிரெடிட் பேஸ்டு சிஸ்டம். ஓகேவா? இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கும். ஏன்னா உங்களோட கிரெடிட் கார்டு வந்து உங்களோட மெட்டா ஏபி அக்கௌண்ட்ல வந்து அவங்க வந்து பேமெண்ட்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கிரெடிட் கார்டு பில்லோட எத்தனை மார்க்கெட்டிங் மெசேஜ், எத்தனை யூட்டிலிட்டி மெசேஜ் டெலிவரி ஆயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பில் ஆயிரும். இப்போ உங்களோட கரண்ட் சிஸ்டம் நீங்க எதோ ஃபாலோ பண்ணி எந்த மெத்தட் ஃபாலோ பண்றீங்க? இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க, நான் வந்து பல்க் மெசேஜிங்லாம் நான் இன்னும் போகல ஆக்சுவலா. டெம்ப்ளேட் அப்ரூவல் வாங்கி மெட்டால நம்ம பண்றது அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணல. இப்போ வரைக்கும் நான் பண்ணல. ஜஸ்ட் மெட்டா ஆடு போகும், லீடு வருவாங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன், அதுல கன்வர்ஷன் பண்ணுவேன், அவ்வளவுதானே தவிர அந்த நம்பர்ஸை நம்ம இன்னும் ஸ்டோர் பண்ணி அவங்களுக்கு நம்ம திரும்ப வாட்ஸ்அப் மெசேஜிங் மாதிரி பல்க் மெசேஜிங் மாதிரி நம்ம இன்னும் பண்ணல. பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க டெம்ப்ளேட் அப்ரூவல் நம்ம இது வழியாவே சாஃப்ட்வேர் வழியாவே நீங்க வாங்கிக்கலாம். இல்ல மெட்டாலேயே இப்போ கூட நீங்க போய் டெம்ப்ளேட் ஃப்ரேம் பண்ணி அங்கேருந்து நீங்க அப்ரூவல் வாங்கிக்கலாம். மெட்டா என்ன காசு எடுக்கிறாங்களோ அது உங்களுக்கு போயிடும். எங்களுக்கு வந்து டூல் காஸ்ட் எங்களுக்கு மந்த்லி இவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பனா அவங்களுமே வந்து இந்த சிஸ்டம், அதாவது டைரக்டா உங்களோட பேமெண்ட் மெத்தட மெட்டா ஏபிஐல வந்து ஆட் பண்ற மாதிரி இல்லையா? ஓகே. ஸோ நாங்களுமே அதான் சார் இப்போதைக்கு ப்ரொவைட் பண்றோம். இப்போ நாங்க வந்து ஃபுல்லா ப்ரொவைட் பண்றது, நாங்க வந்து எங்களுக்கு நீங்க கிரெடிட்ல வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா உங்களோட கிரெடிட் கார்டு இருக்கணும். கிரெடிட் கார்டு விசா இல்ல மாஸ்டர் கார்டு இருக்கணும். அதை வந்து உங்களோட பிசினஸ் சூட்ல உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல நம்ம பேமெண்டா ஆட் பண்ணிடுவோம். சோ நீங்க ஆல்ரெடி பண்ணி தான் வாங்கி இருக்கிற ஞாபகம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அது பண்ணிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒண்ணுமே அது எல்லாமே செட்டப் இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த நம்பரை வந்து அங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டு இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அது எல்லாமே நம்ம பண்ண ஞாபகம் இருக்கு. அதாவது ஏதோ ஒரு கிரெடிட் கார்டு தான் வேணும்னு சொன்னாங்க. டெபிட் கார்டு அக்செப்ட் பண்ணல, கிரெடிட் கார்டு தான் வேணும்னு சொன்னாங்க. அது வந்து எதுக்காக சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம டெம்ப்ளேட் அப்ரூவல் வாங்கணும், ஒன்ஸ் அந்த மாதிரி வேணும்னா அந்த கிரெடிட் கார்டுல இருந்து எடுத்துக்கிடுவாங்க, மற்றபடி அதுல இருந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா கரெக்ட். இல்ல அந்த மெட்டா ஏபிஐ செட்டப் கம்ப்ளீட் பண்ணாலே அந்த பேமெண்ட் மெத்தட் நம்ம டெம்ப்ளேட் அனுப்புறோம் அனுப்பல அது செகண்ட். சரி, அனுப்புனா காசு எடுத்து அனுப்பலன்னா எதுவுமே கிடையாது. பட் மெட்டா ஏபிஐ வாங்கினாலே அது வந்து ஒரு ஸ்டெப், அதை நம்ம கொடுத்துதான் ஆகணும். பேமெண்ட் மெத்தட் வந்து நம்ம ஆட் ஆகும். அதேதான் இல்லை. ஸோ இப்போ வந்து உங்களோட பிசினஸ் பத்தின டீட்டெயில் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து எங்களோடதை நான் வந்து சொல்றேன் சார். ஓகே, ஸோ நாங்க வந்து ஒரு கம்ப்ளீட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்றோம். இப்போ உங்களோட ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஏபிஐ மட்டும் தான் தேவை. அதுவுமே எங்களோட இன்க்ளூட் ஆகுது. அது இல்லாம இப்போ நீங்க வந்து பெரிய லெவல்ல பண்றீங்க, உங்களுக்கு வந்து லேண்டிங் பேஜ் பில்ட் பண்ணணும், இல்ல வந்து அந்த லீட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து மேனேஜ் பண்ணணும், இல்ல அப்படின்னா உங்களோட கான்வர்சேஷனை கம்ப்ளீட்டா ஒரு ஏஐ ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி. அதாவது நம்ம வந்து ஒரு சாட் ஜிபிடி இல்ல கிளாடு அந்த ஏபிஐ கனெக்ட் பண்ணிட்டோம்னா என்னன்னா, நீங்க எப்படி சாட் ஜிபிடி அப்ளிகேஷன்ல எப்படி நீங்க சாட் பண்றீங்களோ அதே மாதிரி உங்களோட வாட்ஸ்அப் வந்து பேக் எண்ட்ல சாட் ஜிபிடியாவோ இல்ல கிளாடாவோ ஆக்ட் ஆகும்.
ஓகேவா? ஓகே ஸோ கஸ்டமர் ஓகே என்ன என்ன கேட்குறாங்களோ அதுக்கு உண்டான நாலேஜ் மட்டும் நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கணும். அதாவது இந்த சர்வீஸ்லாம் நான் ப்ரொவைட் பண்றேன், அவங்க என்னென்ன கொஸ்டின் மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த கம்ப்ளீட்டா நாலேஜை நம்ம வந்து ஒரு நாலேஜ் பேஸ் அதை கிரியேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்க வாட்ஸ்அப் வந்து 24/7 வேலை இந்த மாதிரி செஞ்சுட்டு டெம்ப்ளேட் மெசேஜஸ் அனுப்பாது, ஒரு ஹியூமன் இன்டராக்ட் பண்ற மாதிரி இன்டராக்ட் பண்ணும். ஓகே, அந்த சர்வீசஸ் இருக்கு. அது இல்லாம வந்து அப்பாயின்மெண்ட் புக்கிங் சிஸ்டம், அதாவது சிலவங்க வந்து இப்போ நேர்ல நீங்க அஸ்ட்ராலஜி அப்படிங்கும்போது நேர்ல வர மாதிரி இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு புக்கிங் சிஸ்டம் இருந்தா நல்லா இருக்கும். அது இருக்கு. பிளஸ் எங்க இதுலயே வந்து இன்டிகிரேட்டட் பேமெண்ட் கேட்வே, நீங்க பேமெண்ட் ஏதாவது கலெக்ட் பண்ற மாதிரி இருந்தா உங்களோட அக்கௌண்ட் வந்து ரேசர் பே, கேஷ் ஃப்ரீ, ஸ்ட்ரைப், இந்த மாதிரி நிறைய நாங்க வந்து ஒரு 8 இந்தியால இருந்து ஒரு 8 பேமெண்ட் கேட்வே சப்போர்ட் பண்றோம். அதெல்லாம் இன்டகிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து பேமெண்ட் கூட கலெக்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட், அந்த ஜிஎஸ்டி பில்லிங், அந்த மாதிரி இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பிசினஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். மீன் நீங்க சொல்றது வந்து இப்ப நான் ரேசர் பே வழியா நான் வாங்கிட்டு இருக்கிறேன். ஆமா, பட் இது வந்து அதை இன்டகிரேட் பண்ணிக்கலாம், நம்ம இதுல உள்ள கொண்டு வந்துக்கலாம்ங்கறீங்க. அந்த ரேசர் பே இன்டகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கா இல்ல உங்க ஸ்டாஃபுக்கோ உங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன் வரும். இப்போனா நீங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து மொபைல்ல வரும், இல்ல நம்ம மெயில்ல பார்ப்பீங்க. மெயில்ல வரும். மெயில்ல வரும். நம்ம வந்து வாட்ஸ்அப்புக்கே நோட்டிபிகேஷன் கொண்டு வந்துடலாம். பிளஸ் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நம்ம சிஸ்டமே வந்து என்ன இது இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி யாரு பே பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து உங்களோட இன்வாய்ஸ் அப்படியே சென்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? அது மாதிரி இப்போ நம்ம டூல்ல இருந்து இன்வாய்ஸ் போயிடும். இன்வாய்ஸ் அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப், இமெயில், நம்ம எந்த சோர்ஸ்ல சென்ட் பண்ண நினைக்கிறோமோ போயிடும். இல்ல திடீர்னு அவங்க வந்து சார் எனக்கு மறுபடியும் நான் போன மாசம் பே பண்ண அந்த இன்வாய்ஸ் மட்டும் பண்ணோம்னா நம்ம சிஸ்டத்துல இருந்து அதை வந்து நீங்க வந்து மறுபடியும் நீங்க வந்து ட்ரிகர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து போயிடும். அது இல்லாம ஃபாலோ அப் சிஸ்டம், சிலவங்க நீங்க மந்த்லி சில கோர்சஸ் எல்லாம் மந்த்லி சார்ஜ் பண்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பேமெண்ட் ஃபாலோ அப் சிஸ்டம், அந்த அவங்களுக்கு டியூ டேட் என்ன 3 days தான் இருக்கு, ப்ளீஸ் பே ஆன் டைம், அந்த மாதிரி கம்ப்ளீட்டா வந்து ஃபாலோ அப் சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு பிசினஸுக்கு தேவையான லீட் ஜென்ரேஷன்ல இருந்து அந்த லீட் ஃபைனான்ஸ் கலெக்ட் பண்ற வரைக்கும் எல்லாமே பண்ணிக்கலாம். அது மாதிரி சோசியல் மீடியா கம்ப்ளீட்டா உங்களோட சோசியல் மீடியா வந்து நம்ம வந்து இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இன்டிகிரேட் பண்ணிட்டு அதுல ஏதாவது கமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து ஆட்டோ ரிப்ளை பண்றது. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான். ஓகே, இதுதான் அவங்க வந்து இந்த பேக்கேஜ் உங்களுக்கு 36,000 rupees பெர் இயர். நாங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து எல்லாமே பர்ஃபெக்டா செட்டப் பண்ணி தந்துருவோம். அப்புறமா வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு லீட் ஆட்டோமேஷன் இந்த வாட்ஸ்அப் ஏபிஐ மட்டும் தான் உங்களுக்கு நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிருக்க சிஸ்டம் மட்டும் தான் தேவை அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து 6,000 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல ஏபிஐ சிஆர்எம் எல்லாம் இன்டகிரேட் பண்ணோம்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த இதுல இருக்கு. ஓகேவா சார்? ஸோ இது பார்த்தா இதுதான் வந்து எங்களோட சிஸ்டத்தோட ஆக்சுவலான ஒரு டேஷ்போர்ட். இது வந்து ஒரு கிளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன். நீங்க வந்து எங்களுக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி, லாகின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தரோம். ஸோ ஆமா, அதாவது 6,000 பேக்கேஜுக்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து விசிபிளா இருக்காது. ஓகேவா? ஓகே, புரியுது. 6,000க்கு வந்து உங்களால வந்து வாட்ஸ்அப் ஏபிஐ மட்டும் வந்து ஹேண்டில் பண்ணி, அந்த டூல் மட்டும் ஓபன் பண்ணி விடுவீங்க. அந்த லீட் ஆட்டோமேஷன் மட்டும் ஓபன் பண்ணிக்க முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பல்க், அதுல எதெல்லாம் வரும்னா பல்க் கேம்பெயின், வாட்ஸ்அப் பிசிஎம், இது ரெண்டுமே, இந்த 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு உள்ள வந்துடும். இது உள்ளதான் நம்ம வந்து இது உள்ளதான் நம்ம வந்து உங்களோட நம்பரை இன்டிகிரேட் பண்ணி பிளஸ் ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே செட்டப் பண்ண முடியும் சார். நான் இப்போ இந்த மாடியூல் மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குயிக்கா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஆல்ரெடி நான் வந்து ஒரு இது பண்ணிச்சிருக்கேன். வாட்ஸ்அப் அஃபீஷியல் வந்து நீங்க வந்து ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இது உள்ள போவீங்க. இதுல போன அப்புறம் வந்து உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டு, டெம்ப்ளேட்ஸ், சிங்கிள் சென்ட், நாலேஜ் பேஸ், செட்டப், கம்ப்ளைண்ட்ஸ், இது எல்லாமே தனித்தனியா வந்துடும். ஓகே, இதுல வந்து நீங்க வந்து மெசேஜ் வந்து இண்டிவிஜுவலுக்கு தனியா சென்ட் பண்ணா நீங்க அது மாதிரி என்ன கொஸ்டின் கேட்டேன் சார். இப்போ நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்றது வாட்ஸ்அப் ஏபிஐ, நம்ம வெறும் ஏபிஐ உங்களோட மொபைல் போன்ல உங்களோட அக்சஸ் பண்ணணுமா? அதாவது மொபைல் ஆப்ல, பிசினஸ் ஆப்ல இருந்து உங்களால ரிப்ளை பண்றது அதெல்லாம் பண்ண முடியுமா? அது பண்ண முடியாது சார், சிஸ்டம் வழியா தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ எங்களோட என்ன அப்படின்னா நாங்க வந்து உங்களோட பிசினஸ் வாட்ஸ்அப் பிசினஸ் இருக்குல்ல, அந்த வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்டே நாங்க வந்து ஏபிஐயா கன்வெர்ட் பண்ணி தந்துறோம். ஸோ நீங்க ரிப்ளை பண்றதுக்கு இமீடியட்டா தான் ரிப்ளை பண்ணி சிஸ்டத்துக்கு தான் வரணும்னு தேவையில்லை. உங்களோட மொபைல் போன்ல இருந்து நீங்க வந்து வாட்ஸ்அப் பிசினஸ் வந்து எனக்கு இன்னொரு நம்பர் இருக்கு ஆக்சுவலா. பட் இந்த ஏபிஐக்காக நான் ஒரு புது நம்பரும் வச்சிருக்கிறேன் இப்போ. ஓகே, அதான் அது 2 ஏபிஐ வந்து 2 டைப்பா பண்ணலாம். ஆனா புது நம்பர், அதுல வந்து நீங்க மொபைல் ஆப் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அது வந்து ஒவ்வொரு சொல்யூஷன் ப்ரொவைடர், ஏன்னா சிலவங்களுக்கு அந்த பெர்மிஷன் இருக்காது. ஓகேவா? சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்ட்ட ஒரு புது நம்பர், இது வரைக்கும் எங்கேயுமே யூஸ் பண்ணாத ஒரு புது நம்பரை வந்து இன்டிகிரேட் பண்ணிருப்பாங்க. நீங்க முழுக்க அதை ஆக்சஸ் பண்றது எல்லாமே இந்த மாதிரி சிஸ்டம்ல தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆமா, இப்போ அந்த நம்பரை நம்ம போன்ல வாட்ஸ்அப் பிசினஸ் போட்டு யூஸ் பண்ண முடியுமா?
அது பண்ணலாம். அந்த ஒண்ணு என்ன பண்ணனா, நீங்க அதுல இருந்து கம்ப்ளீட்டா அதை வந்து டெலீட் பண்ணிட்டு, அதாவது உங்களோட வாட்ஸ்அப் எக்ஸிஸ்டிங் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டு, அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்ல அந்த நம்பரை நீங்க வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஒன்ஸ் உங்க மொபைல்ல வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்ல அந்த நம்பரை ஆட் பண்ணினா, அப்புறம் அதே நம்பரை நம்ம வந்து ஏபிஐல ஆட் பண்ணிடுவோம். இல்ல இப்போ எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஒரு ஒரு 10-20 செகண்டா தெரியல. என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு புது நம்பர் ஒண்ணு வாங்கிட்டோம். அது வந்து நம்ம வாட்ஸ்அப் ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டூலுக்கு. இப்போ நம்ம அந்த அதே நம்பரை வாட்ஸ்அப் டூல்ல இருக்கக்கூடிய அதே நம்பர் எனக்கு வந்து சிஸ்டம்லயும் வேணும், போன்லயும் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வசதி நம்ம பண்ண முடியுமான்னு கேட்கறேன். பண்ணலாம். அது பண்ணலாம் அப்படின்னா நீங்க எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்ஸ் அந்த நம்பர்ல எக்ஸிஸ்டிங் கான்டாக்ட் இந்த டெம்ப்ளேட் நீங்க மெசேஜ் கான்வர்சேஷன்லாம் போய் இருக்கலாம் அதெல்லாம் கம்ப்ளீட்டா டெலிட் ஆயிரும். ஓகேவா? அது நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கணும்ல. நீங்க பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். அதுல யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க, இல்ல நீங்க அதுல வந்து ஏதாவது டெம்ப்ளேட் மெசேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்றீங்கன்னா அது எல்லாமே கம்ப்ளீட்டா டெலிட் ஆயிரும். இந்த நம்பரை கம்ப்ளீட்டா டெலிட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் ஆப்பா கன்வெர்ட் பண்ணணும். சரியா? அந்த பிசினஸ் ஆப்பா அப்படியே நாங்க வந்து ஏபிஐக்கு இன்டிகிரேட் பண்ணிடுவோம். திரும்ப நம்ம அந்த கிரெடிட் கார்டு வச்சு இது பண்ணி அப்ளை பண்ணி அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் தேவையில்லை. உங்கள்கிட்ட வெப்சைட் எல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு இது இருக்கனால உங்களுக்கு வெப்சைட் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். வெப்சைட் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே தேவை. அதெல்லாம் ஜஸ்ட் வந்து வித்தின் 1 டேல எல்லா ப்ராசஸையும் முடிஞ்சிடும். இந்த டிரான்சிஷன் வந்து எல்லாமே வந்து 1 டேல வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க உங்க பிசினஸ் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி வாட்ஸ்அப் ஏபிஐ கனெக்ட் பண்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்காது. ஓகேவா சார்? இந்த டேஷ்போர்ட் சார் இதுல வந்து கனெக்ட் பண்ணிருப்போம். பாத்தீங்கன்னா இதுல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து நான் வந்து இது வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட். உங்களுக்கு தெரியும் லிமிட் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 மெசேஜ் பெர் டே. அப்புறம் நீங்க வந்து உங்களோட நீங்க எவ்வளவு இது யூஸ் பண்றீங்களோ அதுக்கு இருந்தால 5000 10,000 அன்லிமிட்டட் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். பெர் டேக்கு நீங்க அவ்வளவு மார்க்கெட்டிங் மெசேஜ் வந்து நீங்க வந்து அனுப்பிக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இது வந்து டேஷ்போர்ட் எவ்வளவு இது மெசேஜ் சென்ட் ஆயிருக்கு, எவ்வளவு வந்து டெலிவர் ஆயிருக்கு, எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி டேஷ்போர்ட்ல எல்லாமே தெரியும். ஓகே. அப்புறமா வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன நீங்க இங்கேயே டெம்ப்ளேட் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். என்னென்ன டெம்ப்ளேட் கிரியேட் பண்றீங்க, எவ்வளவு சப்மிட் பண்றீங்க, எவ்வளவு அப்ரூவ் ஆயிருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. சோ இதுலயே வந்து இப்போ வந்து சிங்கிளா சென்ட் பண்ணணும்னா நீங்க இந்த சிஸ்டம்ல இருந்தே நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். யாருக்காவது இமீடியட்டா டக்குனு ஒரு வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் மெசேஜ் சென்ட் பண்ணா நீங்க இதுல சென்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நாலேஜ் பேஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கவங்களுக்கு வந்து சும்மா வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, எப்படி வெரிஃபை பண்ணணும், எப்படி டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும், அந்த மாதிரி சும்மா டாக்குமெண்ட் இருக்கும். ஓகே. இப்போ வந்து செட்டப்ங்கிறது வந்து அதே மாதிரி எங்க சிஸ்டம்ல நீங்க வந்து 3 நம்பர் ஆட் பண்ணிக்கலாம் சார். சரியா? ஓகே. ஒரே அக்கௌண்ட்ல வந்து 3 வாட்ஸ்அப் ஏபிஐ வந்து உங்களால வந்து ஆட் பண்ணிக்க முடியும். 3 இது வந்து அதுக்கு மேல நீங்க ஆட் பண்ணா நீங்க வந்து அதுக்கு வந்து சார்ஜ் தனியா ஒவ்வொரு நம்பருக்கும் கட்டுற மாதிரி இருக்கும். பெர் மந்த்துக்கு வந்து 650 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவோம் ஒரு நம்பருக்கு. அதான் 3 நம்பர் நீங்க வந்து ஃப்ரீயாவே இந்த 6000 பிளான் போறீங்கன்னா அதுல நீங்க 3 நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். நம்பர் இருக்கு அந்த நம்பர் அப்படியே இருக்கட்டும், இல்ல புதுசா நீங்க 2 நம்பர் கூட ஏபிஐ வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து எல்லாமே வந்து செட்டப்புக்கு உண்டாது சார். இப்போ நான் வந்து ஜஸ்ட் எப்படி நாங்க ஆட்டோமேஷன் என்னென்னலாம் ஆட்டோமேஷன்ல சப்போர்ட் பண்ணுதுன்னு நான் சொல்றேன். ஓகே. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல எல்லாமே அண்டர் இந்த லீட் ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு மாடியூல் உள்ளதான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆட்டோமேஷனுக்குள்ள நீங்க வந்து சாட் ஃப்ளோ, ஒர்க் ஃப்ளோல ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஏபிஐக்கு நம்ம பொதுவாக யூஸ் பண்றது வந்து சாட் ஃப்ளோ. ஓகேவா? சாட் ஃப்ளோ வந்து இதுல வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி டெமோ இது ஒரே ஒரு இது மட்டும் கிரியேட் பண்றதுக்கு அன்லிமிட்டட் சாட் ஃப்ளோ வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களோட கான்செப்ட்டுக்கு நம்ம வருவோம். இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க, அதே மாதிரி ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்றேன். நீங்க அதை இமீடியட்டா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ வந்து ஃப்ளோக்கு நேம் வந்து நீங்க வந்து ஆஸ்ட்ரோன்னு கொடுக்கலாம். ஜஸ்ட் என்ன நேம்லாம் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே. ஆஸ்ட்ரோ. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதான் வந்து எந்த ஒரு ஃப்ளோ எக்ஸிக்யூட் ஆகணும் நம்ம வந்து ட்ரிகர் பாயிண்ட் செட் ஆகும் இல்லையா? இது வந்து ட்ரிகர் வந்து 4 டைப் ட்ரிகர் இருக்கு. ஓகேவா? கீவேர்டு அப்படின்றது வந்து அந்த பர்டிகுலர் வேர்ட், அதாவது அவங்க ஏதோ அனுப்புறாங்க, அதாவது கஸ்டமர் ஏதோ ஒரு மெசேஜ் வருது, அதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டு இருந்தா மட்டும் தான் அது அந்த ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆகும். செட்டப் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம செட்டப் பண்ணா உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா போகாது. ஏன்னா அவங்க வாட்ஸ்அப் கிளிக் பண்ணி வரும்போது வாட்ஸ்அப்ல நீங்க வந்து ஒரு டிஃபால்ட் மெசேஜ் கொடுத்துருப்பீங்க இல்லையா? அந்த டிஃபால்ட் மெசேஜ்ல இருந்து ஏதாவது ஒரு கீவேர்டை மட்டும் எடுத்து நம்ம செட் பண்ணிட்டோம்னா சோ அவங்க அவங்களோட ஆடை கிளிக் பண்ணி உள்ள வரும்போது அவங்களுக்கு மட்டும் அது வந்து ட்ரிகர் ஆகும். வேற அதை வேற ஏதாவது சும்மா ஜென்ரலா வேற ஏதாவது அவங்க இது பண்ணாங்கன்னா எதுவுமே ட்ரிகர் ஆகாது. நீங்க வந்து ஹியூமன் மேனுவலா வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம மெட்டால வந்து அந்த டிஃபால்ட் இதுதான் வச்சிருக்கிறோம்.
மெட்டால நம்ம கொடுத்தோம்னா உங்களுக்கே தெரியும்ல, ஹலோ கேன் ஐ கெட் மோர் இன்ஃபோ அப்படின்னு இந்த மாதிரி வரும். அவ்வளவுதான், அதெல்லாம் மாத்துறதே இல்லை. அதை கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க அதுக்குள்ளே நீங்க வந்து டிஃபால்ட்டுக்குள்ள ஏதாவது ஒரு கீவேர்ட் பேஜ், ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டை உள்ள நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கிளிக் ஹியர் டு கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவர் ஆஸ்ட்ரோ சர்வீஸ் அப்படின்ற மாதிரி இதுல வந்து ஆஸ்ட்ரோ சர்வீஸ் நம்ம வந்து கீவேர்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இனியோ கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ்ல வந்து ஆஸ்ட்ரோ சர்வீஸ்ங்கிறது வந்துடும். ஸோ நம்ம இங்க வந்து கீவேர்ட்ல வந்து ஆஸ்ட்ரோ சர்வீஸ்ங்கிறத நான் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்க என்ன ஃப்ளோ செலக்ட் பண்றோமோ அந்த என்ன ஃப்ளோ டிஃபைன் பண்றோமோ அந்த மெசேஜ் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து யூசர் ஸ்டார்ட்ஸ் கான்வர்சேஷன்ங்கிறது வந்து அவங்க என்னன்னாலும் இப்போ ஃப்ரெஷ்ஷா மட்டும் வருது, என்ன மெசேஜ் அவங்க அனுப்பினாலும் நம்மளால வந்து இந்த ஆட்டோமேஷனை வந்து ட்ரிகர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து இன்பாக்ஸ் வாபாங்கிறது வந்து இது வந்து என்னது இந்த பிளான் உள்ளவங்களுக்கு தான் இது வரும். ஓகே, அதாவது எங்களுக்கே வந்து ஒரு டெடிகேட்டட் இன்பாக்ஸ் இருக்கு. அந்த இன்பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இமெயில கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம் கனெக்ட், அதாவது இன்ஸ்டாகிராம் மெசேஜ், இமெயில்ல வர மெசேஜ் பிளஸ் வாட்ஸ்அப்ல வர மெசேஜ், ஈவன் உங்களால வந்து வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் இல்லாம நம்ம பர்சனல் நம்பர் வச்சுக்கலாம், வாட்ஸ்அப் பர்சனல் ஏபிஐ இல்லாம அதை கூட நீங்க வந்து அந்த டிவைஸ் கூட நம்ம இதுல வந்து கனெக்ட் பண்ணி அந்த டிவைஸ் மூலமாவே நம்ம வந்து கேம்பெயின்லாம் ரன் பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ல இந்த 2 வரும். நீங்க வந்து பர்టిక్యులர் கீவேர்ட் பேஸ்ட் இது பண்ணி நம்ம வாட்ஸ்அப் நார்மல் வாட்ஸ்அப் பிசினஸ் நம்ம இதுல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்ப மெட்டால நம்ம இதுக்கு ஏபிஐ வாங்கணும்ங்கிறது இல்ல. ஏபிஐக்கான நார்மல் அதுதான் ரிஸ்க் இருக்குல்ல. நீங்க வந்து ஒரு நார்மல் பிசினஸ்ல ஒரு நாளைக்கு 10 மெசேஜ் அனுப்புனீங்கன்னா ஓகே, நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து உங்களுக்கு நிறைய மெசேஜ் போனா அதை பிளாக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனா ஜி இப்போ நான் வந்து 2022 23 இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு நான் 400 மெசேஜ் 500 மெசேஜ் நான் அனுப்பிச்சுட்டு தான் இருந்தேன் நான். சரி, என்னோட வாட்ஸ்அப் பிசினஸ்ல சொல்றேன், மொபைல் மூலமா ஒரு நாளைக்கு 400 மெசேஜ் அனுப்புவேன் சாலிடா. ஏன்னா உள்ள வர்றதே 100 மெசேஜ் 150 மெசேஜ் ஒரு நாளைக்கு வந்துடும் எனக்கு. அந்த 100-150 மெசேஜுக்கும் நான் வந்து ஒரு இன்பில்ட்டா ஒரு வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கோர்ஸை பத்தி ஒரு டீடைல் சொல்ற மாதிரி வச்சிருக்கிறேன், அதை அனுப்புவேன். அது போக அவங்கள திரும்ப மறுநாளுக்கும் அனுப்பிச்சிருது, திரும்ப ஒரு 2 நாள் தள்ளி திரும்ப அனுப்புவேன். இப்படி என்ன ஆகும்னாக்க வர்றது என்னமோ ஒரு நாளைக்கு 150 மெசேஜ் வரும். ஆனா நேத்திக்கு உண்டானவனுக்கு இன்னைக்கு நர்சர் மெசேஜ் அனுப்புவேன், முந்தா நாள் உள்ளவனுக்கு இன்னைக்கு நர்சர் மெசேஜ் போகும். ஸோ இப்படி பார்க்கலாம் ஒரு நாளைக்கு 400-450 மெசேஜ். ஆனா 2 வருஷம் எனக்கு ஒண்ணுமே ஆகல, இப்போ வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது. அதான் அது என்னன்னா உங்களோட மெசேஜ், உங்களோட என்கேஜ்மெண்ட் கான்டென்ட் வந்து யாருமே பிளாக் பண்ணல, யாருமே வந்து இர்ரிலவெண்டா ஃபீல் பண்ணல. ஏன்னா மெட்டாவோட பாலிசி வந்து உள்ள நிறைய இருக்கு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணீங்கன்னா. ஆனா என்னன்னா இப்ப இந்த டூல் வாங்கினேன் பாருங்க, புது நம்பர் வாங்கி வாட்ஸ்அப் ஏபிஐ வாங்கி பண்ணதுக்கு 2 நாளைக்கு ஒருக்கா மெசேஜ் மெயில் வந்துகிட்டே இருக்குது. நீங்க வந்து ஸ்பேம் அனுப்புறீங்க, ஒண்ணுமே போகல, ஸ்பேமே அனுப்புறதே கிடையாது, ஆனாலும் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதான் மெட்டா வந்து இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இது பண்றாங்க, அது நம்ம கண்ட்ரோல் இல்ல சார் அது. சரியா? அவங்க வந்து அவன் என்ன மெட்டா நாங்க ஹியூமன் எதுவுமே பண்றதில்ல, எல்லாமே அவன் வந்து ஃபுல்லாவே வந்து ஏஐ ஆட்டோமேட்டட் தான் மெட்டா. நம்ம அனுப்புறது ஸ்பேம் மாதிரி அந்த இதுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது. அப்புறம் என்ன ஒண்ணு என்னன்னா, இப்ப நீங்க ஒரு 100 பேருக்கு அனுப்புறீங்க, அதுல வந்து ஒரு 20 பேர் வந்து இது வந்து இர்ரிலவெண்டா இருக்கு, இது வந்து பிளாக் பண்றாங்க, இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது அவங்க பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் அந்த இது அனலைஸ் பண்ணலாம். ஓகே, 100 மெசேஜ்ல வந்து 20 பேர் வந்து இதை வந்து அன்னெசரி மெசேஜ் இல்ல வந்து பிளாக் பண்றாங்க அப்படின்னா ஓகே, நம்மளோட மெசேஜ் குவாலிட்டி வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி குவாலிட்டியை வந்து கம்மி பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்கோர் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பிளாக் ஆகும். ஏபிஐ இருக்கும்போது பிளாக் ஆகாது. அதே நம்ம பிசினஸ்ல அனுப்புறோம்னா நம்பரை வந்து பிளாக் பண்ணாங்க, ஒன் டே பிளாக் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? புரியுது. ஓகே, அப்புறம் வந்து கீழே உள்ளது எல்லாமே எங்களோட. எங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் அப்ளிகேஷன்ல வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுமே நம்ம வந்து உள்ளவே நீங்க வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இது வந்து வந்து வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுவாங்க, ஒரு சின்ன சாரி பிசினஸ் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டே நம்மளோட சைட்ல நம்மளோட அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ல வர ஆர்டர் நோட்டிஃபை பண்றதுக்கு அது எல்லாமே இந்த இது இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ நான் வந்து ட்ரிகருக்கு வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஆஸ்ட்ரோ, அதாவது ஆஸ்ட்ரோ அப்படின்ற ஒரு கீவேர்டு இருந்ததுன்னா அது வந்து ட்ரிகராக நான் செட் பண்றேன். ஓகே, அதாவது இப்போ வர இன்கமிங் மெசேஜ்ல ஆஸ்ட்ரோ AUSTRO ஆஸ்ட்ரோங்கிற கீவேர்டு இருந்தா இது வந்து இதாகும். ஓகே, நான் ட்ரிகர் செட் பண்ணியாச்சு. அடுத்து நான் வந்து என்ன பண்ணணும், அதாவது ட்ரிகர், அதாவது இன்கமிங் வந்த அப்புறம் அடுத்து நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பணுமா,
இல்ல பட்டன் டைப் மெசேஜ் அனுப்பணுமா, இல்ல வந்து டெம்ப்ளேட் அனுப்பணுமா, அதெல்லாம் நான் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்தோடனே நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஜென்ரலான ஒரு மெசேஜ் போடணும், நான் இந்த இதை கிளிக் பண்ணிப்பேன். மீடியா மெசேஜ்லாம் அந்த இங்க லெஃப்ட் சைடுல உங்களுக்கு பார்த்தா தெரியும் மெசேஜ் என்னென்ன மெசேஜ்லாம், டெக்ஸ்ட் மெசேஜ், சாய்ஸ் பட்டன்ஸ், மீடியா மெசேஜ், லிஸ்ட், டெம்ப்ளேட்ங்கிறது வந்து நம்ம பெய்டு சரியா நம்ம ஓகேவா. அடுத்து வந்து கேலண்டர் அப்ளிகேஷன் மாதிரி இது கூட அனுப்பிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அடுத்து வந்து எனக்கு வந்து ஒரு வெல்கம் மெசேஜ் மாதிரி ஏதோ ஒன்று அனுப்புறேன் அப்படின்னா நான் வந்து இதை போடுறேன். இதுல வந்து என்ன மெசேஜுங்கிறத நான் அவங்க டிஃபைன் பண்ணணும். ஓகேவா, இங்க வந்து என்ன மெசேஜ் அவங்க வந்து ஆஸ்ட்ரோனி உங்களுக்கு வந்ததுன்னா இன்கமிங் மெசேஜ் வந்து என்ன பண்ணணும் இதை பண்ணிக்கலாம். வெல்கம் இப்போதைக்கு சும்மா வெல்கம் அப்படின்ற ஒரு வேர்டு மட்டும் என்னன்னா வெல்கம் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு. ஸோ இப்போ இந்த மெசேஜ்க்கு அப்புறம் இதை கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது. நீங்க இந்த டாட்ல இருந்து இதை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்து இதுக்கு அப்புறமா வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜ் போயிடுச்சு. அடுத்து நான் வந்து ஒரு 4 மணி நேரம் டிலே பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா இங்க வந்து இதுல வந்து ஆக்ஷன்ஸ்க்கு ஒரு டேப் இருக்கு. ஓகேவா, இதுல வந்து நிறைய மெசேஜ் நம்ம போட்டிருக்கோம்ல, வெல்கம்னு ஒரு மெசேஜ். ஆமா, இது வந்து வெல்கம் மெசேஜ், நம்ம அவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்கிற மாதிரி ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு இதுக்கு அடுத்தது இதை கண்டினியூட்டா அடுத்து எனக்கு ஒரு மெசேஜ் போகணும், என்னுடைய கோர்ஸ் டீடைல்ஸ் போகணும் அப்படின்னா அதுவும் பண்ணலாம்ல. ஆமா, அதுவும் பண்ணலாம். இதுக்கு இமீடியட்டா நீங்க போடணும்னா ஒரு டிலே டைம் போட்டு இப்போ இமீடியட்டா போட்டா டக்குன்னு அடுத்த மெசேஜ், அதாவது வெல்கம் போய் அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அடுத்த மெசேஜ் போகும். ஓகேவா, இப்போ கண்டிஷன்ல நம்ம வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ, இமீடியட்டா போறோம்னா என்ன சொன்னீங்க? இமீடியட்டா பண்ணா அடுத்து இந்த மெசேஜ்ல வந்து அடுத்து என்ன ஒரு மெசேஜ் இமீடியட்டா உங்களுக்கு அடுத்து வெல்கம் மெசேஜ் பண்ணா ஒரு மீடியா மெசேஜ் பண்ணா மறுபடியும் இதே ஒன்று செலக்ட் பண்ணி வேண்டியதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு இமேஜோட ஒரு ஏதோ ஒரு டீடைல் போனா நீங்க இதை செலக்ட் பண்ணி ஒரு ஆடியோவோட ஒன்று போகணும்னு இதை போட்டுட்டு இதுல வந்து இமேஜ், வீடியோவா, ஆடியோவா, டாக்குமெண்டா நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களோட இமேஜ் இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இமேஜ் அனுப்பணும் இல்ல ஒரு ஆடியோ அனுப்பணும், அந்த ஆடியோ ஃபைலை நீங்க வந்து இதுல வந்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க. அப்போ இப்போ இமேஜ்னா அந்த இமேஜ் நான் அப்லோட் பண்றேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் போகணும் அப்படின்னா நான் வந்து இதை வந்து அப்லோட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்துருச்சு. ஓகேவா, இந்த இமேஜுக்கு ஏதாவது டைட்டில் நீங்க வந்து இது பண்ணிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கோர்ஸ் டீடைல் அப்படின்னு போட்டுக்கோம். ஓகே, கோர்ஸ் டீடைல் பண்ணா இப்போ அந்த இமேஜ் வச்சா இப்போ நான் வந்து இதை லிங்க் மட்டும் பண்ணி விடணும். இப்போ இங்க இருந்து அதாவது இதுக்கு அப்புறமா போகணுமா, ஸோ இங்க இருந்து இதுக்கு வந்து நான் இங்க அவ்வளவுதான் இது வந்து இங்க போவோம். மீடியா மெசேஜ் போயிடுச்சு. இதுக்கப்புறமா நீங்க ஒரு ஆடியோ நோட் ஏதாவது போகணும்னா மறுபடியும் அதே இதுதான் மீடியா மெசேஜ் மறுபடியும் ஒன்று எடுத்து போட்டுட்டு அது என்ன டைப் நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகேவா, ஆடியோ உங்களோட ஆடியோ நீங்க வச்சிருப்பீங்களா அதை நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்க வேண்டியதான். அப்லோட் பண்ணிக்கலாம் ஆடியோ போயிடும். அந்த மாதிரி நீங்க வந்து வரிசையா இது இந்த மாதிரி போட்டீங்கன்னா என்ன நடக்குன்னா இமீடியட்டா அடுத்தடுத்த மெசேஜ் வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் நீங்க வந்து எந்த மெசேஜுமே போக தேவையில்ல, எல்லாத்தையுமே இது பண்ணோம்னா அதுக்கு வந்து ஸ்டாப் ஒரு ஆக்ஷன் ஒன்று இருக்குது. ஓகேவா, வந்து எண்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்கும். இந்த எண்டு மெசேஜை போட்டு விட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோ, அந்த ஆட்டோமேஷன் ஃப்ளோ வந்து அதுக்கப்புறம் கட்டு, அதுக்கப்புறம் ஆமா எதுவுமே வந்து அதுக்கப்புறம் போகாது. ஓகேவா, அதாவது இந்த ட்ரிகர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவங்க என்ன மெசேஜ் அனுப்பினாலும் அது வந்து நமக்கு ரிப்ளை போகாது, நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி விட்டுரும். ஆமா, ரிப்ளை போகாதுன்னா நீங்க வந்து அடுத்து உங்களுக்கு வந்து இது பண்ணிட வேண்டியது. உங்களுக்கு டீம் மேனுவலா ரிப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம். ஆமா, அதுக்கப்புறம் மேனுவலா ரிப்ளை பண்ணா நீங்க மேனுவலா ரிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பட் உங்களுக்கு நீங்க டீமா இருக்கீங்க, இந்த பர்சனை நீங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிங்க. இப்போ இதுல வந்து 6000 பேக்கேஜ்ல வரும். இன் கேஸ் உங்களுக்கு ஒரு டீம் இருக்கு, 2-3 பேர் இருக்காங்க, ஓகே இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கு, அந்த லீட் வந்திருக்கு, ஒரு இது பண்ணிருக்காரு, இதுக்கப்புறம் நீ டேக் ஓவர் பண்ணிக்க அப்படின்னா அதுக்கு அது இந்த 6000 பேக்கேஜ்ல வராது. அசைன் டீம் மெம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா, நான் இதுக்கு போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்டாஃப் அக்கௌண்ட் நம்ம இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இண்டிவிஜுவல் ஸ்டாஃப்க்கு. சோ அவங்களுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் தரோம். ஓகே இந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அதுவே பிரிச்சு கொடுத்துருமா? ஆமா, நம்ம இங்க மெம்பர் அங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ இது டெஸ்ட் நான் என்ன கேக்குறேன்னா இன்னைக்கு ஒரு 50 லீடு வருது, இந்த 50ல 25 லீடு மொத மெம்பருக்கு, அடுத்த 25 லீடு வந்து ரெண்டாவது மெம்பருக்கு, அப்படி அதுவே பிரிச்சு கொடுத்துறணும் மாதிரி இருக்கா? ரவுண்ட் ராபின் ஒரு இது இருக்குல்ல, ரவுண்ட் ராபின் வந்து இத கொடுத்துட்டோம்னா அதுவே பிரிச்சுக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா பெர்சன்டேஜ் வைஸ் அங்கங்க தெரியும். ஓகேவா, சோ இந்த மாதிரி நீங்க இந்த 36,000 இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு 5 லாகின் அக்கௌண்ட் தருவோம். சரியா, அதாவது 5 பேர் 5 ஸ்டாஃப் வந்து நீங்க தனித்தனியா அவங்க ஆட் பண்ணி அவங்க வந்துடும். பட் இந்த 6000 இதுல வந்து ஒரே ஒரு இது இந்த மாதிரி நீங்க வந்து இது வந்து பண்ணிக்கலாம். டீம் மெம்பர் நம்ம வைக்க முடியாது 6000 பேக்கேஜ்ல. டீம் மெம்பர் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி நீங்க வந்து எக்ஸ்டர்னலா உங்களுக்கு இந்த டேட்டா வந்து எக்ஸ்டர்னலா நீங்க ஏதாவது கூகுள் ஷீட்ல சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ, கேக்குதா? ஒரு நிமிஷம், இப்பதான் கேக்குது. அது ஏதோ சம் பிரேக் ஆகுது, தெரியல. சொல்லுங்க ஜி. ஃபுல் ஃபிளெஜ்ட் அப்ளிகேஷன்ல இன்னுமே நிறைய அங்க பாத்தீங்கன்னா ஏபிஐ குரூப்ல வந்து என்னன்னா இப்போ வந்து நீங்க வந்து உங்களோட இந்த டேட்டா வந்து
இது வந்து பெரிய லெவல் கம்பெனிஸ் இந்த டேட்டா அப்படி ஒரு லீட் வந்துன்னா அவங்க வந்து வேற எக்ஸ்டர்னலா ஒரு கூகுள் ஷீட்ல மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு ஒரு ஹெச்ஆர் சிஸ்டம் தனியா வச்சிருப்பாங்க. அந்த அந்த இதுக்கு இந்த டேட்டா போகணும் அப்படின்னா நிறைய நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஏபிஐயோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இது இருக்கு சார். அதே மாதிரி இது வந்து ஒரு இந்த ஃப்ளோக்கு அப்புறமா ஒரு ஏஐ ஏஜெண்டா நீங்க அசைன் பண்ணிக்கலாம். அந்த ஃபர்தர் நான் இடத்துல சாட் ஜிபிடி கனெக்ட் பண்ணிக்கலாம், கிளாட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பிசினஸ் இந்த பேக்கேஜ்ல வருமா நமக்கு? இந்த 6000ல வந்து அதெல்லாம் வராது, பட் இதெல்லாமே வரும். அது மாதிரி இதெல்லாமே வந்துடும். பிளஸ் டிலே. இப்போ இதுல என்ன நடக்கும் அப்படின்னா ஆஸ்ட்ரோங்கிற ஒரு கீவேர்ட் வந்தோடனே வெல்கம் ஃபர்ஸ்ட் போயிடும். இமிடியேட்டா டிலே எல்லாம் இருக்காது. இமிடியேட்டா அடுத்து அது அப்படிதான் வேணும் எனக்கு. கோர்ஸ் டீடைல் போகும். இது இன்கேஸ் இல்ல உங்களுக்கு வந்து ஒரு இடையில ஒரு டிலே வேண்டாம், அந்த டிலே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா டைம் கண்டிஷன் ஒரு இது இருக்கும். ஆமா ஆமா, அதெல்லாம் டிலே போட்டுக்கலாம் நம்ம. ஆமா, டிலே டைப்பிங் இருக்கு. அந்த நோட நீங்க இடையில ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு இதுல வெயிட் 1 செகண்ட் இருக்கு. நான் வந்து எனக்கு வந்து அடுத்து வந்து வெயிட் பண்றது வந்து ஒரு அடுத்த மெசேஜ் வந்து எனக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் போகணும் அப்படின்னா நீங்க ஏதாவது மாத்திக்க வேண்டியதான். மாத்திட்டு இந்த மெசேஜ் போன அப்புறம் எனக்கு வந்து அதுக்கு ஒண்ணா நான் இதை எடுத்து அப்படியே இங்க இந்த இதை வந்து டெலீட் பண்ணிட்டு இதை டெலீட் பண்ணிட்டு இடையில வந்து இந்த இதை போட்டு டிலே போட்டு விட்டா என்ன நடக்குன்னா வெல்கம் மெசேஜ் இமீடியட்டா போகும். அடுத்து ஒரு 4 மினிட்ஸ் வெயிட் பண்ணும், அப்புறமா இது போகும். ஏன் அப்படின்னா ஏபிஐ வந்து ஃப்ரீ மெசேஜ் வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்தால வந்து 24 hours தான் நம்ம வந்து ஃப்ரீயா பண்ண முடியும். ஓகேவா? அதுக்குள்ள உங்களோட ஃபாலோ அப் செட் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி டிலே யூஸ் பண்ணி வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபாலோ அப் மெசேஜ் எப்படி பண்ணுவீங்க? இதுலயே செட் பண்ணணுமா நம்ம? அதான் இல்ல, ஃபாலோ அப் அப்படின்றது வந்து மறுபடியும் வந்து ஆட்டோமேட்டிக்கா 24 hours தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் மெசேஜ் தான் ஃபாலோ அப் போகும். ஏன்னா அது புரியுது. அது எனக்கு டெம்ப்ளேட் அப்ரூவல் வாங்கி நம்ம பண்ணணும். அப்ப அது இதே 24 ஹவர்ஸ்க்கு உள்ளேயே நம்ம வந்து ஒரு 2 ஃபாலோ அப் மெசேஜ் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதான் அந்த டிலே போட்டு இப்ப பாருங்க, இப்போ இதுதான் டிலே டைம். அதான் ஃபாலோ பண்ணிட்டு இப்ப இந்த மீடியா மெசேஜருக்கு போயிட்டீங்களா, நம்ம இப்ப எண்ட் போட்டு விட்டோம். சரியா? இப்ப எண்ட் தேவையில்ல. அடுத்து இந்த மீடியா மெசேஜ் அதாவது உங்களோட கோர்ஸ் டீடைல் போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு கோர்ஸ் டீடைல் போன அப்புறம் எனக்கு வந்து ஒரு 5-6 மணி நேரத்துக்கு அப்புறமா அடுத்த மெசேஜ் போகணும். ஃபாலோ அப் மெசேஜ் இன்னொரு டிலே அப்படியே எடுத்து இங்க போட்டுட்டு இதை கனெக்ட் பண்ணுங்க. இப்போ 4 மினிட்ஸ் இருக்கு. இந்த 4 மினிட்ஸ் வந்து நீங்க வந்து ஹவர்ஸ் மாத்திக்கோங்க. அவ்வளவுதான். 5 hours. சரியா? 5 hours அப்புறமா நீங்க அடுத்த உங்களோட ஃபாலோ மெசேஜ் மீடியா மெசேஜ் இல்ல ஆடியோ மெசேஜ் இல்ல ரெகுலர் மெசேஜ் என்ன மெசேஜ் அந்த நோட் நீங்க ஆட் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து 5 hours அப்புறமா வந்து அது போகும். புரியுது. ஓகே. இது எல்லாமே வித்தின் 24 hours நடக்குது சார். 24 hours தாண்டிச்சுன்னா அந்த மெசேஜ் போகாது. ஓகேவா? இப்ப வந்து இப்ப காலையில ஒரு ட்ரிகர் ஆகுறது வந்து காலையில 9 மணிக்கு ஆகுது. 9 மணி ஆகுதுன்னா 9:01 ஃபர்ஸ்ட் மெசேஜ் போயிடும். அப்புறம் ஒரு 4 நிமிஷம் டிலே பண்ணுது. 4 நிமிஷம் டிலே பண்ண அப்புறம் அடுத்த கோர்ஸ் டீடைல்ஸ் வந்து 9:05 வந்து கோர்ஸ் டீடைல் போகும். அப்புறமா வந்து 9+5 வந்து எத்தனை ஒரு 14, அதாவது 2 hours, அதாவது 2 மணிக்கு வந்து அடுத்த உங்களோட ஃபாலோ. ஸோ அடுத்த நாள் காலையில வரைக்கும் உங்களுக்கு எத்தனை ஃபாலோ அப் மெசேஜ் போடணுமோ எல்லாமே நீங்க இங்க இதை செட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து போக ஆரம்பிச்சிடும். இப்போ இவங்க வந்து இப்ப ஏதாவது நடுவுல ஏதாவது ஒண்ணு அவங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அப்ப திரும்ப இந்த ட்ரிகர் ஆகாம அந்த ட்ரிகர் மெசேஜ் எல்லாம் முதல்ல இருந்து வந்துடாதுல்ல? அது வராது. ஏன்னா அதுதான் நம்ம வந்து கண்டிஷன் ஆட் பண்ணிருக்கோம். ஆஸ்ட்ரோ அப்படின்ற கீவேர்டு போட்டுட்டாங்கன்னா மறுபடியும் இதாகும். சரியா? அப்படி போட்டாங்கன்னா இடையில இல்ல, அதுக்கு நம்ம இன்னுமே பண்ண இது வந்து யாராலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு சாட் ப்ளோ. ஆஸ்ட்ரோங்கிற கீவேர்ட் வந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த மெசேஜ் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகேவா? இல்ல எப்ப ட்ரிகர் ஆகும்னா இந்த இதெல்லாம் இந்த ஃப்ளோ எல்லாம் முடிஞ்சாதான் ட்ரிகர் ஆகும், இல்லன்னா ட்ரிகர் ஆகாது. இப்ப நான் என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னா அந்த மெட்டால இருக்கிற நார்மல் இதுதான், ஹாய் கேன் ஐ கெட் மோர் இன்ஃபோ ஆன் திஸ் அப்படின்னு வரும் இல்லையா? அது வந்து நம்ம செட் பண்ணிருக்கிறோம். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இடையில ஹெல்லோன்னு போட்டுறாங்க இல்ல ஹாய்னு போட்டுறாங்க. திரும்ப என்ன நினைச்சுக்கிறது, தவக்கன்னு திரும்ப முதல்ல இருந்து வந்துருது. அதை அவாய்ட் பண்ணா நீங்க இந்த இது போட்ட டிலே நம்ம சிஸ்டம்ல இது இருக்குதுல்ல, உங்களுக்கு மெசேஜ் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அவங்க என்ன மெசேஜ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா போவே கூடாது. நீங்க என்ன பண்ணலாம், அந்த எண்டு போடுறதுக்கு முன்னாடி இதுல வந்து ஒரு 13 மணி நேரம் டிலே போட்டு விடலாம். அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த ஒர்க் ஃப்ளோ முடியறதுக்கே 24 hours ஆயிரும். ஓகேவா? 24 ஹவர்ஸ்க்கு ஆனதுக்கு அப்புறம் தான் அது வந்து புதுசா மெசேஜ் இருக்கா இல்லையான்னு இது லிசன் பண்ணும். அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க என்னதான் மெசேஜ் பண்ணாலும் நம்ம ஒர்க் ஃப்ளோ வந்து ஆட்டோமேஷன் வந்து லிசன் பண்ணாது. அந்த மிட் டைம்ல நீங்க மேனுவலா நீங்க ரிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. அதாவது இந்த டிலே டைமிங்ல 24 ஹவர்ஸ் தாண்டி கொடுக்குற மாதிரி சொல்றீங்க? ஆமாமா, டிலே டைம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 3 மெசேஜ் தான் போறீங்க. சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆகுது, அடுத்து ஒரு மெசேஜ் போகுது, அடுத்து ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு மீடியா மெசேஜ் ஒரு கோர்ஸ் டீடைல் அதோட முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன். இதுக்கு அப்புறமா
இந்த மெசேஜ் போனதுக்கு அப்புறமா அவங்க மறுபடியும் ஆஸ்ட்ரோங்கிற கீவேர்டை போட்டாலுமே உங்களுக்கு வந்து ரிப்ளையே போகக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து எண்ட போட்டு விட்டுறணும். எண்டு போடக்கூடாது. எண்டு போட்டீங்கன்னா அதோட எண்டாயிரம் மறுபடியும் வந்து ஃப்ரெஷ் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல நான் 5 hours போட்டேங்கல்ல, ஆமா இதுல நீங்க வந்து ஃபுல்லா இப்போ வந்து இந்த ஃப்ளோ இது வரைக்கும் முடிகிறது வந்து 5 நிமிஷத்துல ஃப்ளோ முடிஞ்சிடும். ஓகேவா? நடந்துரும். ஆமா. அதுக்கப்புறம் நீங்க வந்து 20 இதுல வந்து வெயிட்ல எவ்வளவு போடணும்னா எவ்வளவு இருக்கு 24 போட்டுருமே இப்ப என்ன ஆகுது? 24.55 மினிட்ஸ் போட்டீங்கன்னா அவ்வளவுதான். அது வரைக்கும் பண்ண மாட்டாங்க. மிட் நைட்ல எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க பண்ண ஒரு மாட்டாங்க. 23 போட்டு விடலாம். அவ்வளவுதான். ஆமா. 23 அப்புறம் போட்டு கரெக்டா போடும். விட்டீங்கன்னா ஆமா 23 போட்டு விட்டீங்கன்னா அது வந்து என்னன்னா அதுக்கு இடையில அவங்க என்ன பண்ணாலும் அது வந்து ரிப்ளை பண்ணாது. ஓகே ஓகே. இப்ப எனக்கு இதுல நான் இப்ப என்ன பண்றேன்னா ஒரே ஒரு ஃபாலோ அப் மெசேஜ் தான். வந்த உடனே ஒரு ஆடியோ மெசேஜ் போகும், ஒரு வெல்கம் மெசேஜ் போகும், நம்மளுடைய கோர்ஸ் டீடைல்ஸ் மெசேஜ் போகும். இதெல்லாம் இமிடியேட்டா போட்டுருவேன், டிலே பண்ணல. ஒரு ஆடியோ, ஒரு வெல்கம் மெசேஜ், ஒரு கோர்ஸ் டீடைல்ஸ் டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டு விட்டுருவேன். போட்டு விட்டுட்டு ஃபாலோ அப் மெசேஜ் வந்து ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபாலோ அப் மெசேஜ், அதோட முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் எதுவுமே அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்றேன் இப்போ. ஸோ அந்த இடத்துல அந்த ஃபாலோ அப் மெசேஜ் வந்து ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எண்ட போட்டு, ஐ மீன் டிலே டைமிங் வந்து 23ன்னு வச்சுக்கிட வேண்டியதான். அதுக்கப்புறம் எண்ட போட்டீங்கன்னா அதோட அந்த இது அதோட அந்த அதாவது இந்த ஃப்ளோ வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா கன்வெர்ட் பண்ணும். அதாவது ஃப்ரெஷ் இதுன்னு நினைச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. அங்க கீழே ஹியூமன் ஹேண்ட் ஓவர்னு இருக்குல்ல, அது எப்படி? அதுவும் அது நமக்கே கொடுத்துருமா? அது கீழே இருக்கிறது பாருங்க. இது வந்து உங்களோட ஸ்டாஃப் மெம்பர் தேவை அப்படின்னாக்கி நம்ம அதில் வந்து போட்டிக்கலாம். யார் வந்து இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து போட்டுக்கலாம். ஓகே. ஸோ ஹியூமன் ஹேண்ட் ஓவர் கூட போட்டுடலாமே நம்ம, அதுக்கப்புறம் அது ரிப்ளை பண்ணாதுல பாட்டு? இல்ல ஹியூமன் ஹேண்ட் ஓவர் வந்து என்னன்னா நான் சொன்னேன்ல, இது வந்து டீம் மெம்பர் இருப்பாங்களா, அந்த டீம் மெம்பருக்கு நம்ம வந்து இது பண்றது. அதாவது நான் இங்க மெசேஜ் இருக்கா, இந்த மெசேஜ் வந்து எங்க போகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்டாஃபுக்கு போகும். நம்ம 5 ஸ்டாஃப் அந்த ஆனுவல் பிளான்ல 5 ஸ்டாஃப் இருக்குன்னா உங்களோட ஸ்டாஃபோட வாட்ஸ்அப் நம்பருக்கு போகும். நம்ம இதுல வந்து போட்ட மெசேஜ் ப்ளீஸ் டேக் கேர் திஸ். அதாவது நம்ம இது என்ன நம்பர் நமக்கு யாருக்கு தெரியாது இல்லையா, வர்ற நம்பர் நம்ம எப்படி கேப்சர் பண்ணோம்னா இந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கான்டாக்ட்ல போய் சேவ் ஆயிக்கும். ஓகேவா? உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்டாஃபோட நேம் வந்து ராஜேஷ் நீங்களா, ஹாய் ராஜேஷ் ப்ளீஸ் this person. ஓகே. சோ அவங்களுக்கு போய்டுவாங்க. இது வந்து பிளேஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பிளேஸ் பண்ற ஆட்டோமேட்டிக்கா இந்த பர்சனோட ஃபோன் நம்பர் இதுல வந்து அட்டாச் ஆயிடும். அதாவது ஓகே ஓகே. இப்படி போட்டுட்டா என்ன நடக்கும்னா ரவுண்ட் ராபின் செலக்ட் பண்ணிட்டோமா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ மெசேஜ் வந்து முதல் ஸ்டாஃபுக்கு போகும், அடுத்து வந்து அடுத்த ஸ்டாஃபுக்கு போகும். அப்படியே சுத்திட்டே வரும். 5 ஸ்டாஃப் இருக்காங்கன்னா முத 5 பேருமே 5 பேருக்கும் வரிசை அசைன் ஆகும். 6வது ஆளு மறுபடியும் முதல் ஆளுக்கு அசைன் ஆகும். திரும்ப முதல்ல இருந்து வந்துரும். அப்படின்ற மாதிரி அசைன் ஆகும். சோ அவங்களுக்கு இந்த நம்பர் போயிருமா, இந்த பிளேஸ் ஹோல்டர்ல யாரோட நம்பரும் அவங்க நம்பர் ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து அட்டாச் ஆயிடும். சோ அவங்க வந்து இப்ப 5 ஸ்டாஃப் இருக்காங்கன்னா நீங்க அவங்களுக்கு 5 பேருக்குமே இந்த மாதிரி லாகின் கொடுத்துருவீங்களா நீங்க? ஆமா 5 பேருக்குமே அதான் நீங்க அந்த 36 பிளான்ல 5 லாகின் நாங்களே செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். செட் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே ஓகே. இப்ப என்னுடைய பிளான்ல என்னென்ன வரும்னு சொல்றீங்க? இந்த இடத்துல ஆக்ஷன்ஸ்ல என்னுடைய பிளான்ல என்னென்ன வரும்? உங்களோட இது எல்லாமே வந்துடும் சார். இப்ப நீங்க அட் பிரசன்ட் என்ன யூஸ் பண்றீங்க அது எல்லாமே வந்துடும். பிளஸ் வந்து 3 நம்பர், அதாவது இப்போதைக்கு வந்து உங்களால 3 நம்பர் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே. அதாவது 3 வாட்ஸ்அப் ஏபிஐ நம்பர் நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஆட் பண்ண முடியும். அது ஓகே. இந்த ஒரே சிஸ்டம்ல உங்களுக்கு 3 ஏபிஐ நம்பர் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு ஆடுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். வேற ஏதாவது சேல் பண்றோம் அதில் பண்ணலாம், இன்னொன்னு கோர்ஸ் சேல் பண்ணலாம், இன்னொன்னு நம்ம சாரி பிசினஸ் பண்றோம்னா அந்த நம்பருக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சொல்றீங்க? ஆமா கரெக்ட். ஓகே சூப்பர். சர்வீஸ்லாம் எப்படி செய்வீங்க? ஃபோன் பண்ணி நம்ம ஏதாவது டவுட் இது மாதிரி கேட்டா நீங்க இது பண்ணுவீங்களா, சொல்வீங்களா? ஆமா சார், ஃபோன் பண்ணாங்க அப்புறம் உங்களுக்கு உங்க சர்வீஸ் டீம் வந்து டைரக்டா வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ரிமோட்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதே மாதிரி இப்ப நம்ம இப்ப பண்ணோம்ல இதே மாதிரி அவங்களுக்கு என்ன தேவை. என்னன்னா இப்போ நான் வந்து இந்த மாசம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி நான் போட்டு ஒரு பாட்டு நான் பண்றேன். அடுத்த மாசம் வந்து சரி இது வேண்டாம், வேற மாதிரி நம்ம அவங்களுக்கு கொண்டு போவோம், ஒரு பட்டன் வச்சு நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரினா அது நானே ஃப்ரேம் பண்ணி நானே பண்ணலாம்ல இந்த இடத்துல?
ஆமாம், அதுதான் உங்களுக்கு இந்த 6000 பிளான்ல வந்து உங்களுக்கு எல்லாமே நாங்க வந்து ட்ரெயின் பண்ணுவோம் சார். மத்தபடி நீங்க எல்லாமே செட்டப் பண்ணணும். பட் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ வந்துச்சுன்னா அதை வந்து ரிசால்வ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் நானே செட் பண்ணிடுவேன். நீங்களே செட்டப் ஏதாவது பண்ணுங்க. ஒரு ஆரம்பத்துல சில டவுட்ஸ் வரும்ல நமக்கு. ஆமா இப்ப நான் யூஸ் பண்ற டூல்ல வந்து ஒரு பேரெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப உங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா வித்தியாசமா இருக்குது. ஆமா இந்த அதான் எண்டுன்னு சொல்றீங்க, அங்க வந்து அவங்க ஸ்டாப்னு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சொல்றேன். இவங்க நீங்க வந்து டிலே டைமிங் கொடுத்துருக்கீங்கல்ல, அவங்க ஆமா வந்து அதை வந்து அவங்க டிலேன்னு போடாம எப்படி பண்றாங்கன்னா ஒரு மாதிரியா யூஸ் பண்றாங்க. அதாவது அது டிலே தான் அதுவும். பட் இந்த இடத்துல நீங்க டிலே அப்படின்னு சொல்லி ஹலோ ஹலோ டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் ஃபோன் பண்ணி நான் இது பண்ணிக்கலாம்ல. அதெல்லாம் நீங்க வந்து பண்ணிக்கலாம் சார். ஓகே ஜி. ஓகே ஓகே. ஆமா மத்தபடி என்னன்னு சொல்றேன், இதுக்கு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஏபிஐ, ஏன்னா சிலவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த 6000 பிளான்லயே வந்து சார் என்கிட்ட வந்து வெப்சைட் இல்ல, எம்எஸ்எம்இ இல்ல, ஜிஎஸ்டி சர்டிபிகேட் இல்ல, அது எல்லாமே அந்த பக்காவா மாதிரி. இருக்குது ஜி. ஆமா அது எல்லாம் இருந்தாலும், ஏன்னா அதெல்லாம் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அது சிலவங்க அப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் 15000 பிளான். ஏன்னா அதுல வந்து அவங்களுக்கு நாங்க வந்து ஒரு வெப்சைட் தனியா பண்ணணும் நீங்க. ஆமா தனியா ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு 1 இயருக்கு வெப்சைட். ஆமா ஏன்னா அந்த வெப்சைட் இருந்தா மட்டும் இதை பண்ண முடியும். வெப்சைட் பிளஸ் பண்ணவே அவங்களுக்கு முடியும். ஆமா எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் எல்லாமே நாங்க வந்து நாங்களே வந்து எடுத்து கொடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு ஒரு லைவ் வெப்சைட் எல்லாமே நாங்களே ஹோஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே ஆமா. ஓகே ஓகே. இல்ல அதெல்லாம் இருக்குது. இப்ப நான் ஆல்ரெடி நான் இது ஏபிஐ தான் ஓடிட்டு இருக்கோம். அப்பனா நீங்க வந்து ஜஸ்ட் இந்த 6000 பிளான்ல நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. போய்க்கலாம். ஓகே. நீங்க இந்த மாத்தி கொடுக்கறது உங்க இதுக்கு நீங்க மாத்துறதுன்னா அதை நீங்க பண்ணி கொடுத்துருவீங்களா அந்த நம்பரை, பழைய நம்பரை? ஆமா அது எல்லாமே நீங்க எல்லாமே ஏ டு செட் அந்த நம்பருக்கு செட்டப் பண்றதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோ செட்டப் பண்றதுல இருந்து எல்லாமே எங்க டீமே பண்ணி தந்துருவாங்க. ஓகே ஓகே. ஏன்னா நான் வந்து மாத்தினது இல்ல, அது மாதிரி சொல்றேன். ஐ மீன் அது எல்லாமே நாங்களே பண்ணிடுவோம் சார். நம்ம டூலுக்கு எப்படி இதை இன்டகிரேட் பண்ணணும் அது பண்ணியிருக்கேன். ஆமா இப்போ உங்களுக்கு வந்து இல்ல அந்த நம்பர் அது அப்படியே இருக்கட்டும், அந்த இதுல ஃபர்ஸ்ட் எடுத்து நாங்க அதை டெலீட் பண்ண விரும்பல அப்படின்னா நீங்க வந்து ஒரு புது நம்பர் கொடுத்தீங்கன்னா புது நம்பரே இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துடலாம். இதுல போட்டு நம்ம எடுத்துக்கலாம். புது நம்பர் எல்லாமே செட்டப் பண்ண செட் ஆயிருச்சு. ஓகே செட் ஆச்சுன்னா அப்புறம் அந்த நம்பரை நம்ம வந்து ஏன்னா இதுல 3 நம்பர் ஆட் பண்ணிக்கலாம்ல, இல்ல அதையும் நம்ம இதுல போட்டா கொண்டு வந்துடலாம். நம்ம போட்டு இதுல வந்து பண்ணிக்கலாம், எடுத்துட்டு வரலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் வந்து இதுக்கு இப்போ நான் இந்த நான் வாட்ஸ்அப் எப்படி நான் பண்றேன். இப்போ உங்களோட சர்வீஸ் வந்து எனக்கு நல்லா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து 36,000 பிளானுக்கு நான் வந்து அப்கிரேட் ஆகுறேன் அப்படின்னா அது நம்ம பண்ணிக்கலாம். 6000 நாங்க வந்து இது பண்ணிட்டு 30,000 நீங்க பே பண்ணீங்கன்னா அப்புறம் அதுல இருந்து நீங்க என்னைக்கு பே பண்றீங்கன்னா அதுல இருந்து 1 இயருக்கு கம்ப்ளீட் இது பண்ணி ஓபன் பண்ணி விட்டுருவீங்க. ஆமா கம்ப்ளீட் இது வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி விட்டுருவோம் சார். இப்போ வந்து ஜி இப்போ நான் வந்து 36,000 நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன 36,000 நான் எடுக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்லயே ட்ரெயின் ஆன அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, சார் நீங்க என்ன பண்றீங்களோ அதை எனக்கு பண்ணி கொடுங்க சார், கிளைண்ட் எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப இந்த பிளான்ல இப்ப நம்ம இது 36,000 எடுத்தேன்னா அவங்களுக்காகவும் நான் இதுல பண்ண முடியுமா, இல்ல எனக்காக ஒண்டிதான் நான் பண்ண முடியுமா? இல்ல அவங்களுக்காக பண்ணலாம் அப்படின்னா என்னன்னா இதுல தான் 3 நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே நீங்க வந்து 3 பேர் சேர்ந்துருக்கீங்க சரியா? 3 நம்பர் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இது பண்ணி, ஆனா இந்த பிசினஸ் பேமெண்ட் கேட்வே எல்லாமே அது வந்து ஒண்ணுதான் லிங்க் பண்ண முடியும். இந்த நம்பர் மட்டும் 3. ஸோ அதனால அது வந்து அந்த அளவுக்கு லாங் டேர்முக்கு அந்த அளவுக்கு கன்வீனியன்ட் இருக்காது சார். நீங்க ஏன்னா அது பேமெண்ட் கேட்வே இந்த என்னது நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் புக்கிங் சிஸ்டம் எல்லாமே வந்து ஒரே இதா வந்துரும். ஒரு பிசினஸ் தான், அது ஒரு பிசினஸ் தான் அது வந்து இதான். ஏன்னா ஒரு பிசினஸ்க்கு இந்த டேஷ்போர்டு ஒண்ணு அவ்வளவுதான். இன்வாய்ஸ் எல்லாமே அந்த பிசினஸ் நேம்ல போகுமா? சோ நீங்க நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு 3 நம்பர் ஏபிஐல ஆட் கொடுக்கலாம். அதான் டெம்பரரியா வேணா அது நல்லா இருக்கும். டெம்பரரியான உங்களுக்கு ஏதாவது ஏபிஐ இல்ல, ஓகே உங்களுக்கு தனியா ஒண்ணு செட்டப் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி நீங்க வேணா அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு 6000 rupees நீங்க பே பண்ணுங்க, அவங்க ஒரு நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நீங்க 2 நம்பர் ஆட் பண்ணீங்கன்னா 12,000 rupees நீங்க வந்து அவங்க அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க அப்படின்னா இது பண்ணலாம். பட் லாகின் எல்லாமே பாத்தீங்கன்னா மொத்தமே 5 லாகின் தான். லாகின் பண்ணா உங்களோட டீடைல் அப்புறம் அவங்களுக்கு தெரியும், சேர்த்து போகும். அது வேலைக்கு ஆகாது. அது அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது. ஒரு பிசினஸ்க்கு தான் இது வந்து அது நல்லா இருக்காது. ஆமா புரியுது. ஓகே ஓகே சரி ஜி, சூப்பர். ஓகே. அது மாதிரி அடுத்த இன்னொரு பிளான் வந்து 50,000 rupees பிளான்னா கம்ப்ளீட்டா இதவே வந்து ஒயிட் லேபிள் பண்ணி கொடுத்துருவோம். அதுல வந்து என்னன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து லாகின் எல்லாமே உங்களோட இது. இப்போ நீங்க வந்து எல்லாமே அண்டர் 13 இருப்பீங்களா? அந்த இந்த பிளான்ல வந்து என்ன பண்ணா உங்க வெப்சைட்ல, அதாவது நீங்க இந்த சிஸ்டம்ல லாகின் பண்றதே வந்து உங்க இதுக்குள்ள வந்து தெர்கின்ஸ்ங்கிறது எங்களோட பிராண்டா. இப்போ உங்களுக்கு வெப்சைட் வச்சிருக்கோம்ல, உங்க வெப்சைட்லயே நாங்க வந்து இன்டகிரேட் பண்ணிடுறோம். இப்போ வந்து
எல்லாமே அது வந்து உங்களோட சிஸ்டத்துக்குள்ளே நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு தேர்ட் பார்ட்டி அப்படின்ற ஒரு ஃபீல் வராது உங்களுக்கு. ஓகே. சோ நம்ம நேம்லயே போற மாதிரி உங்களுக்கு இருக்கும், ட்ரஸ்ட் பில்ட் ஆமா, ஆகும். ஆமா. எல்லாமே இந்த அப்ளிகேஷன் அப்படியே உங்களோட நேம்லயே நாங்க வந்து பண்ணி தருவோம். ஓகே. சோ அது வந்து 50,000 வந்து பேக் எண்ட் எல்லாமே அங்கதான் இருக்கும். பட் ஃப்ரண்ட் எண்ட்ல இப்ப நாளைக்கே நீங்க யாருக்காவது ஒருத்தர் நீங்க இது பண்றீங்கன்னா அவங்க முன்னாடி நீங்க லாகின் பண்ணி காமிக்கிறீங்கன்னா அது வந்து அது வந்து உங்களுக்கு என்டையர் கம்ப்ளீட்டா அந்த அப்ளிகேஷன் உங்களோட ஓன் அப்ளிகேஷன் நீங்க வந்து கம்ப்ளீட்டா அப்படிங்கிற மாதிரி தெரியும் நமக்கு. அந்த சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அவ்வளவுதான். ஓகே. அது வந்து 50,000னாக்கா அது எப்படி பெர் இயரா? ஆமா, எல்லாமே பெர் இயர் தான் சார். ஓகே. பட் நம்ம அதுல போனோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 50,000 நம்ம போறோம் அப்படின்னாக்க அதுல வந்து நான் வந்து ஒரு 2-3 பிசினஸ் 2-3 அஸ்ட்ராலஜர்ஸ் நான் பண்ண முடியும், தனித்தனியா பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. பண்ண முடியாது. இல்ல இதே சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் தான். இப்போதைக்கு நீங்க லாகின் பண்ணீங்கன்னா எங்களோட பிராண்ட் நேம் இருக்கா, நீங்க வந்து நீங்க லாகின் பண்றது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்க லாகின் பண்ணா எப்படி லாகின் பண்ணணும்னா login.terkins.in உள்ள வருவீங்க. உள்ள எல்லாமே எங்களோட பிராண்ட் நேமா இருக்கும். தெர்கின்ஸ் அது இருக்கும். ஸோ நீங்க எங்களோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவீங்க. பட் சிலவங்க என்ன பண்ணாங்கன்னா சார் எங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து எங்களோட பிராண்ட் நேம்ல நீங்க பண்ணி தர முடியுமா அப்படி யாராவது 100 பேர் ஒரு ஆள் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் நாங்க கொடுக்கோம். வேற எல்லாமே சேம் தான். ஒன்லி அந்த எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிளவுட் செட்டப் மட்டும் வரும். அது வந்து என்னன்னா பிராண்டிங் நேம் உங்க நேம்ல இருக்கும். வேற எதுவுமே வேற முடியாது. ஓகே, புரியுது. அதே மாதிரி உங்களுக்கு நீங்க வந்து புதுசா இப்போ 36,000 இருக்கா, நீங்க வந்து புதுசா நீங்க வந்து யாராவது ரெஃபர் பண்ணீங்கன்னா ரெஃபரல் கமிஷன் உங்களுக்கு 20% ரெஃபரல் கமிஷன் உங்களுக்கு வந்து தருவோம். அப்ப நாளைக்கு நிறைய ஹாஸ்டல் இருக்காங்க. ஸோ உங்க சிஸ்டம் நல்லா இருக்கு, அவங்களுக்கு அதே மாதிரி தேவை அப்படின்னா நீங்க உங்க ரெஃபரல்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு 20% கமிஷன். ஸோ 20% கமிஷன் நீங்க வந்து கேஷாவும் வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா அடுத்த ரினியூவலுக்கு வந்து இந்த கமிஷன் அடுத்த ரினியூவலுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து 36,000 rupees உங்களுக்கு உங்களோட இதுல வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஃப்ரீயா நெக்ஸ்ட் ரினியூவல் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே வந்து ரினியூ ஆகும் பண்ண முடியும். ஓகே. ஆமா. சூப்பர். ஓகே சார். ஓகே. லீட் ஜெனரேஷன், லீட் மேனேஜ்மெண்ட்லாம் இதெல்லாம் வந்து நம்ம அந்த 36,000 பிளான்ல வந்து நம்ம மெட்டால இங்க இருந்து ஆட் போடுற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்களா? லீட் ஜெனரேஷன், லீட் மாடல்ல வந்து நிறைய இருக்கு சார். இதுக்குள்ளதான் நீங்க உங்களுக்கு தேவையான ஒரு இ-காம் வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைட்ஸ், லேண்டிங் பேஜஸ்ல நீங்க வந்து ஆட் ரன் பண்றீங்க. இப்போ வந்து டைரக்டா வந்து வாட்ஸ்அப் இது நாளைக்கு நீங்க வந்து ஒரு லீட் ஆட், அதாவது ஒரு லீட் கேம்பெயின் ரன் பண்ண நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சைட் வச்சு சைட் உள்ள ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வச்சேன்னா அப்படி வந்தா குவாலிஃபைட் லீடா வரும். நல்லா இருக்கும். கிளிக் பண்றது வந்து எல்லாம் கண்ணாவா கிளிக் பண்ணுவாங்க. ஓகே, அதுல 100 பேர் 10 பேர் கூட வாங்க மாட்டாங்க. நீங்க குவாலிஃபைட் பண்ணனா கேம்பெயின், லீட் கேம்பெயின் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ லீட் கேம்பெயின் ரன் பண்றீங்கன்னா உங்களோட ஆடை பார்ப்பாங்க, கிளிக் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வெப்சைட் லேண்டிங் பேஜ் போவாங்க. லேண்டிங் பேஜ்ல நீங்க வந்து என்ன பண்றீங்க, உங்களோட பிரைஸ் ஸ்ட்ரக்சர் அது என்ன, நீங்க ஒரு கிளியரா ஒரு வீடியோ இருக்கு இல்ல நிறைய டீடைல் இருக்குன்னா அவங்க உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாத்தையும் பார்த்து ஓகே அது எல்லாம் ஓகே இருந்தா அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுவாங்க. அங்கேயே நீங்க வந்து உங்களோட டேட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம். பேர் என்ன, நட்சத்திரம், நீங்க ஆஸ்ட்ராலஜிங்கும் போது நீங்க வந்து உங்களோட என்டையர் இதையே வந்து நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க ராசி, நட்சத்திரம், வேற இந்த ஆஸ்ட்ராலஜி என்னெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட இதுலயே வந்து என்னன்னா அவங்களோட ஜாதகத்தை எல்லாத்தையுமே அவங்க அப்லோட் பண்ணி நீங்க அந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாதகம் பிடிஎஃப் ஃபைல் வச்சுருக்காங்க, அப்லோட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட இதுல வந்து அந்த பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் ஆயிரும். ஸோ நீங்க மறுபடியும் வந்து சார் நீங்க பிடிஎஃப் அனுப்புங்க, வாட்ஸ்அப்ல மேனேஜ் பண்ண தேவை, எல்லாமே சிஸ்டம்ல வந்துடும். ஸோ நீங்க அவங்க ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா அவங்களோட டீடைல் எல்லாமே உங்களுக்கு தெரியும், அவங்களோட பிடிஎஃப் எல்லாமே உள்ள இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். பண்ண முடியும். ஓகே. சைட்ஸ்ங்கிறது லேண்டிங் பேஜ்க்குலாம் லேண்டிங் பேஜ், வெப்சைட் எல்லாமே நீங்க பில்ட் பண்ணிக்கலாம் சார். இது உள்ள நீங்க வந்து நம்ம மேனுவலா பண்ற மாதிரி இருக்குமா இல்ல ஆட்டோமேட்டிக்கா அதாவது இல்ல மேனுவலாவும் பண்ணலாம். பட் நீங்க வந்து உங்ககிட்ட வந்து சாட் ஜிபிடி ஏபிஐ இதெல்லாம் இருக்குங்களா, உங்க ஏபிஐ நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா வித்தின் செகண்ட்ல வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்ட் வெப்சைட் அதுவே வந்து பில்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே. மேனுவலா பண்ணனா அது கொஞ்சம் நீங்க வந்து இல்ல மேனுவலா பண்ண முடியாது, அதுக்கு தான் கேக்குறேன். மேனுவலா பண்றது இருந்தா நமக்கு வேலையாகாது. ஆமா, மேனுவலா பண்றதால ரொம்ப நீங்க கோட்லாம் டைப் பண்ண தேவையில்ல. அதெல்லாம் டிராக் அண்ட் டிராப் தான். உங்களுக்கு வெப்சைட் எப்படி ஃபார்ம் டிசைன் பண்ணுமோ அதே மாதிரி எல்லாம் டிராக் அண்ட் டிராப் பண்ணீங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. அதான் நீங்க இந்த இதுல இருக்கறீங்க, நீங்க பண்ணுவீங்க. அதான் ஏஐ, அதான் அது பிசினஸ் பீப்பிள் எல்லாம் பண்ண முடியாது. இப்போ ஏஐ நீங்க வந்து நீங்க அங்க பாத்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். நம்ம இதுல நீங்க வந்து என்னென்னலாம் நீங்க கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த சிஸ்டத்துல ஓகே கூகுள் ஜெமினி இருக்குல்ல, ஜெமினியோட ஏபிஐ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓபன் ஏஐங்கிறது வந்து சாட் ஜிபிடி. ஓகே, சாட் ஜிபிடி அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சர்வம் ஏஐங்கிறது வந்து இது என்னது வாய்ஸ் மாடலுக்காக, அதாவது வாய்ஸ் ஜெனரேட் பண்றதுக்கு. ஓகே, அப்புறம் வந்து கிளாட் இருக்கு, ஆந்த்ரோபிக். மோஸ்ட்லி வந்து கூகுள் ஜெமினியும் ஓபன் ஏஐயும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா
இது வந்து ஒரு ஏபிஐ கீன்னு தரேன் சார், ரொம்ப கம்மி தான். அதாவது என்னன்னா அதுல நீங்க வந்து ஒரு $5 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஓப்பன் சாட் ஜிபிடியோட எல்எல்எம் வந்து யூஸ் பண்ண போறீங்க. ஏன்னா இதுதான் வந்து உங்களோட கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஒரு $10 நீங்க $10 மட்டும் அதுல ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா $10 வச்சு அந்த $10 $1000 1100 ஜிஎஸ்டி வரும். $1200 $1200 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் எல்லாமே அதிலே பாத்துக்கும். அது இல்லாம நீங்க வெப்சைட் ஒரு 20 வெப்சைட்டா நீங்க அந்த இதுல நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்றது இது வந்து 50 சென்ட் தான் காசு எடுத்துக்கும். ஜி இப்ப நம்ம அந்த இது வாட்ஸ்அப் ஏபி போறோம்ல, அதுல நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டு அதுவே ரிப்ளை பண்ண மாதிரி வைக்கலாம்ல? இல்ல அது இப்போ 6000 பிளான்ல இது எதுவுமே வராது சார். 6000 பிளான்ல வந்து ஒன்லி வந்து இந்த இதுதான் வரும், அந்த இதுதான் வரும். ஸோ இந்த பிளான் போட்டீங்கன்னா நீங்க ஏஐ கனெக்ட் பண்ணீங்கன்னா இது வந்து என்ன ஏஐ பிரெயின் சொல்லுவோம். உங்களோட பிசினஸோட நாலேஜ், அதாவது நீங்க பிசினஸ் என்ன பண்றீங்க, உங்களோட பிசினஸ் அட்ரஸ் என்ன, அதாவது கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யோசிக்கணும். கஸ்டமர் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த மாதிரி யோசிச்சு நம்ம அது பண்ணி கொடுத்தோம். அதை எல்லாமே நீங்க அதையுமே நீங்க சாட் ஜிபிடில இருந்து கேட்டுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, இதுக்கு தேவையான ரிலவெண்ட் ஆன்சர் கொடுனா அதுவே வந்து ஒரு பெரிய டாக்குமெண்டா கொடுக்கும். அந்த டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்களேன். சோ ஒவ்வொரு வாட்டி கஸ்டமர் கேட்கும் போதும் அந்த டாக்குமெண்ட் இருக்கணும். உங்களோட அட்ரஸ் எங்க இருக்குன்னு கஸ்டமர் கேட்பாங்க. உடனே இது வந்து என்ன பண்ணலாம், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம டாக்குமெண்ட் ரீட் பண்ணி ஓகே இதான் என்னோட லொகேஷன், நான் வந்து டைரக்டா உங்களோட அஸ்ட்ராலஜிட்ட நான் டைரக்டா பேசலாமா, எனக்கு நம்பர் கொடுக்குமான்னா டக்குனு அந்த நம்பரை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த மாதிரி நம்பர் யாராவது கேட்டாங்கன்னா நீ வந்து சாரின்னு ரிப்ளை பண்ணிடு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பிரெயின் டெவலப் பண்ணிருந்தோம்னா அது சாரி வி கேனாட் டிஸ்க்ளோஸ் நம்பர், இல்ல எங்களால இப்போதைக்கு நம்பர் தர முடியாது, அப்புறமா எங்களோட டீம்ல இருந்து ரீச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிட்டோம்னா அது அப்படியே வந்து ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி 24/7 வந்து அதுவே வந்து எல்லாமே பார்த்துக்கிறோம். ஆமா இது மாதிரி உங்களுக்கு இப்போ இமெயில் மார்க்கெட்டிங் அந்த அளவுக்கு இல்ல. இமெயில் மார்க்கெட்டிங், இமெயில் சென்ட் பண்ணா நீங்க இமெயில் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபேஸ்புக் மெட்டா, உங்களோட மெட்டா பேஜ் எல்லாமே நீங்க வந்து இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து என்னன்னா நீங்க வந்து மெட்டால யாராவது மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து நம்ம இங்க இன்பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கோம், ஓகேவா, அதுல எல்லாமே வரும். அதை வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி கால் லைசன்ஸ் ஒரு அப்ளிகேஷன், உங்க டீம் இருக்கு, நீங்க பேசுறது, அதாவது உங்க டீம் என்ன ஃபாலோ பண்றாங்க, நீங்க அவங்க பேசுறது எல்லாத்தையுமே நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க கால் லைசன்ஸ் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன், ஓகேவா. அவங்க கிட்ட நீங்க லாகின் அக்கௌண்ட் வச்சீங்கன்னா அவங்க இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க பேசுறது எல்லாமே எங்க சிஸ்டம்லயே ரெக்கார்ட் ஆகி வந்துடும். ஆஸ் அ ஓனர் உங்களோட டீம் வந்து யார்கிட்ட பேசியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க, என்ன டவுட் கேட்டுக்கலாம். அது மாதிரி இந்தியா N8N கனெக்ட் பண்றது, இதெல்லாம் ஏபிஐ தேவை. இதெல்லாம் வந்து அடிஷனல். ஏன்னா இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களோட பிசினஸோட டாப்ல எல்லா இதையுமே நம்ம ஏபிஐ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஆனா பட் இது எல்லாமே தனித்தனியான ஏபிஐன்றது ரொம்ப காசு இல்லை. ஒவ்வொருத்தருமே அவங்க ஏபிஐ கீ ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு சார்ஜ் வச்சிருப்பாங்க. ஏபிஐ கீக்கு வந்து $10 அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. $10 உங்களுக்கு வந்து ஒரு 32 மில்லியன் டோக்கன் அந்த மாதிரி வருவாங்க. அது ரொம்ப அதிகபட்சமான டோக்கன் தான். சரியா, நம்ம அதான் சொல்றோம். ஓப்பன் ஏல நீங்க வந்து $10 நீங்க கொடுத்து ஏபிஐ வாங்கி $10 மட்டும் ஏபிஐ 6 மாசத்துக்கு ஓடுங்கறீங்க. $10 ஒரு 20 வெப்சைட் பில்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. அது இல்லாம ஒரு குறைஞ்சது ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட ஒரு 100 பேர் உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா பேசுறாங்க அப்படின்னா அதுவே ஒரு 2-3 மாசத்துக்கு அந்த பேசுறதுக்கு உண்டான அந்த டோக்கன் எல்லாமே அதிலே நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். அது கம்ப்ளீட்டா ஒரு 3 மாசத்துக்கு உண்டான கம்ப்ளீட் ஆட்டோமேஷன், ஒரு 20 வெப்சைட் டிசைன், இது எல்லாமே வெறும் $10 நீங்க முடிச்சுடலாம். ஓகே ஜி, சூப்பர். சரி, இது நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். எனக்கு இப்போதைக்கு இந்த வாட்ஸ்அப்ல தான் வேணும். அதான் சார், மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் உள்ள வாங்க, உங்களோட இது எப்படி இருக்குன்னு, அப்புறம் நீங்க இது வச்சுன்னா அடுத்து கூட நாங்க ஒரு கம்ப்ளீட் டெமோ ஒன்று அரேஞ்ச் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தா சார் நாங்க அடுத்து இதுக்கு போறோம் அப்படின்னா அது நம்ம வைக்கலாம். கண்டிப்பா ஜி. ஓகே. சாட் விட்ஜெட், உங்களுக்கு வெப்சைட் இருந்தா சாட் விட்ஜெட் நம்ம கிரியேட் பண்ணி வெப்சைட்ல ஆட் பண்ணலாம். வெப்சைட்ல சில வந்து ஆட்டோமேட்டிக்காவே வெப்சைட்ல வந்து ஏஐ கூட சாட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். புரியுது. அது மாதிரி நீங்க ஆட் லான்ச் பண்றது எல்லாமே இங்க இருந்தே லான்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து இப்போ வெறும் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏஜென்சிக்கே மாசம் 10,000-15,000 செலவு கொடுத்துருப்பாங்க. ஆமா, நீங்க உங்களுக்கு தனியா டீம், இதெல்லாம் டீம் இருக்கணும். இண்டிவிஜுவல் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு 4 ஸ்டாஃப் இருக்காங்கன்னா அந்த ஸ்டாஃப் கிட்ட நீங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஆட் லான்ச் பண்றது எல்லாமே இங்க சிஸ்டம்ல இருந்து நீங்க வந்து லான்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் நீங்க லான்ச் பண்றது எல்லாமே. ஓகேவா, இதுக்குள்ள வந்தீங்கன்னா கேம்பெயின், நீங்க ஒரு புது கேம்பெயின் கிரியேட் பண்ணீங்கன்னா ஒரு நியூ கேம்பெயின், என்ன டைப் ஆஃப் கேம்பெயின் அப்படின்றத நம்ம வந்து செட் பண்ணணும். கேம்பெயின் அப்படியே மெட்டால போய் உட்காந்துருமா அது?
நீங்க Facebookே ஓபன் பண்ண தேவை தான் ஃபர்ஸ்ட் காமிச்சலாம் ஒரு இதுல அதுல போய் உங்களோட அங்கேயே Facebook இன்டகிரேட் பண்ணா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே. ஆமா எல்லாம் நீங்க அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணா மட்டும் போதும். நீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கூகுளை கனெக்ட் பண்ணிக்கலாம். கூகுளை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கூகுள் டேஷ்போர்டு, கூகுள் மை பிசினஸ்ல அந்த இது எல்லாமே நீங்க வந்து இங்க வந்து பாத்துக்கலாம். இந்த ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் 5 ஸ்டாஃப் இருக்காங்க, வேற தனித்தனியா லாகின் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. எல்லாருமே இதுக்குள்ள லாகின் பண்ணி எனக்கு ஒர்க் பண்ணணும். பிளஸ் வந்து ஆஸ் அ ஓனர் எனக்கு வந்து டெய்லி வந்து என்ன நடக்குதுங்கிறது தெரியணும் அப்படின்னா நீங்க டேஷ்போர்ட்ல உங்களுக்கு இப்போ இது வந்து டெமோ அக்கௌண்ட் ஒண்ணுமே இல்லை. இதுல உங்களுக்கு வந்து எவ்வளவு லீடு வந்திருக்கு, எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து இங்கேயே தெரிஞ்சிடும். அது மாதிரி வந்து சிஆர்எம் அன்லிமிட்டெட் சிஆர்எம்ஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். உங்க டே மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா சரி எவ்வளவு பேர் லீடா வந்திருக்காங்க, எத்தனை பேரை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி அது கம்ப்ளீட் சிஆர்எம் ஃபீச்சர்ஸ் இங்க இருக்குது. இந்த லீட் ஆட்டோமேஷன்ல நான் சொன்ன மாதிரி நம்ம ஆட்டோமேட் பண்ணி இமெயில் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் அஃபீஷியல் ஏபிஐ வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம், பல்க் கேம்பெயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த 6000 இந்த 2 மட்டும் வரும். வாட்ஸ்அப் அஃபீஷியல் வரும், பல்க் கேம்பெயின் வரும். கேம்பெயினா நீங்க பல்கா நீங்க வந்து இது பண்றதுக்கு ஃபுல்லா மார்க்கெட்டிங் மெசேஜ் வந்து கேம்பெயின் பண்றதுக்கு அது மாதிரி இது. அப்புறம் உங்களோட சேல்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த சேல்ஸ்ல வந்து தெரியும். இன்கேஸ் நீங்க ஃபைனான்ஸோட இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா ஃபைனான்ஸ். இப்போ ஏஐ சூட்டுங்கிறது வந்து வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு பிளஸ் உங்களோட இமேஜ் ஜெனரேட் பண்றது எல்லாமே இங்க இருந்தே பண்ணிக்கலாம். இதுலயே வந்துரும். நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஏதாவது ஒரு ஏபிஐ ஏதாவது ஒரு இது வாங்கி இருக்கணும், கனெக்ட் பண்ணிருக்கணும். அது புரியுது. ஓகே. அப்புறமா வந்து ஆப்ரேஷன்ஸ் நீங்க வந்து உங்களோட நிறைய பெரிய எம்ப்ளாயிஸ் நிறைய இருக்காங்கன்னா அவங்களோட இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்றதுக்கு இப்போ அவங்க வந்து இன்கேஸ் அட்டண்டன்ஸ் சிஸ்டம் இதெல்லாம் வந்து யாருக்கு யூஸ் ஆகுனா ஒரு 20-30 பேர் இருக்காங்க டீம் போட்டு நான் வேலை பார்க்கறேன்னா அதை வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேரோல் சிஸ்டம் வச்சிருக்கீங்க, லீவ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களும் எக்ஸ்டர்னலா எதுவுமே தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவுமே யூஸ் பண்ண தேவை எல்லாமே இதுல வந்து பார்த்துக்கலாம். கேலண்டருக்கு வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் புக்கிங் சிஸ்டம். இப்போ வருது என்னது புக்கிங் வருதுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து கேலண்டர் லிங்க் அனுப்பிச்சு விடலாம் உங்களுக்கு. அதாவது யாராவது ஒருத்தர் வந்து சார் நான் வந்து உங்களை புக் பண்ண நேரில் வந்து பார்க்கலாமா அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிஸ்டம்ல என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லிங்க் அனுப்பிச்சுடுறோம். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணாங்கன்னா கேலண்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதுல அவங்க புக் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு தேட்டர்ல டிக்கெட் புக் பண்றோம், இல்ல அப்படி ஒரு டிக்கெட் புக் பண்றோம், அது மாதிரி அவங்க ரிசர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வந்துடும், அவங்களுக்கும் போயிடும். ஸோ அந்த பர்சன் இந்த டேட் இந்த டைம்ல அவங்க வந்து நேரில் வர்றதா புக் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அது எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்போ ஃபைனான்ஸ் மாடியூல் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களோட ஃபைனான்ஸை வந்து மேனேஜ் பண்ற மாதிரி உங்களோட ரேசர் பே அக்கௌண்ட் வச்சுன்னா ரேசர் பே எல்லாமே நீங்க வந்து இங்கே இன்டகிரேட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து ரேசர் பே எல்லாமே இங்கே வந்து நம்ம வந்து இன்டிகிரேட் பண்ணிக்க முடியும். இது போல இது நாங்க சாப்பிடுவோம் ரேசர் பே, இன்ஸ்டாமோஜோ, கேஷ் ஃப்ரீ, ஸ்ட்ரைப். இது வந்து மை ஆட்ரோங்கிறது வந்து யுஏஇ துபாய்லாம் இருக்குல்ல அங்க உள்ள ஒரு ஓகே. நம்ம இதுக்கு ரேசர் பே, இன்ஸ்டாமோஜோ மேக்ஸிமம் அதுலயே ரெண்டுலயே முடிஞ்சிடும். ஒரு 50% பீப்புள் வந்து ரேசர் பே தான் பிசினஸ் யூஸ் பண்றாங்க. ஒரு சில இந்த கேஷ் ஃப்ரீங்கிறது இப்போ கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்கு. ஸ்ட்ரைப்ங்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பேமெண்ட், டாலர்ல கனெக்ட் உங்களோட வந்து கிளைண்ட் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க, ஆஸ்ட்ராலஜி கிளைண்ட், அவங்க வந்து டாலர்ல உங்களுக்கு ஸ்ட்ரைப் அக்கௌண்ட் இருந்தா ஸ்ட்ரைப் அக்கௌண்ட்ல கனெக்ட் பண்ணிருப்பீங்க. கனெக்ட் பண்ணா அப்படியே டாலர்ல பே பண்ணாங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுனா ஸ்ட்ரைப் இப்போ ரேசர் பே மாதிரி தான். ரேசர் பேல எப்படி உங்க பேங்க் அக்கௌண்ட் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்ட்ரைப்ல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இன்டிகிரேட் பண்ணிருப்பீங்க. ஆனா அது வந்து டாலர்ல காசு வந்து கலெக்ட் பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க்கு அது வந்து அந்த கமிஷன் அதெல்லாம் போயிட்டு. ஓகே ஓகே. வேற கம்யூனிட்டி இருக்கு. கம்யூனிட்டிங்கிறது வந்து என்னன்னா வந்து இப்போ நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து கோர்சஸ் செல் பண்றீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யோகா கிளாஸஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து என்ரோல் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு யோகா ரிலேட்டடா ஒரு 10 யாராவது ஒரு யோகா பேசிக் யோகா கோர்ஸ் நீங்க வாங்குறாங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் வாங்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து 20 மாடியூல் இருக்கு. டெய்லியுமே நீங்க எல்லாமே ரெக்கார்ட் வீடியோ வருதுன்னா நீங்க யூடியூப்ல லிங்க் அனுப்புறதுல நம்ம சிஸ்டத்துக்குள்ளே நீங்க வந்து உங்களோட வீடியோ எல்லாத்தையுமே நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல எல்லாமே மாதிரி நம்ம வச்சுக்கலாமா இதுல? ஆமா எல்லாமே வச்சுக்கலாம். வீடியோஸ் 36,000 rupees பிளான்ல எல்லாமே வந்துடும். வீடியோஸ் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம சிஸ்டத்துல கொண்டு வரலாம். நம்ம அவங்களுக்கு லாகின் ஐடி கொடுத்து நம்ம தனியா நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நீங்க வந்து லாகின் ஐடி கொடுத்துக்கலாம். அங்க பாத்தீங்கன்னா இல்ல மேல தெரியும். நம்ம லாகின் ஐடி கொடுக்கணும்னா அப்ப மொபைல் ஆப் வேணும்ல அவங்களுக்கு? எதுல லாகின் பண்ணுவாங்க அவங்க? தனியா மொபைல் ஆப் எங்களுக்கு இருக்கு. மை ஆப்ஸ்ங்கிற ஒரு மொபைல் ஆப் இருக்கு. அந்த ஆப்ல அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் பண்ணாங்கன்னா அது உள்ள அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் அசைன் பண்றீங்களோ அது எல்லாமே அவங்க அதில் பாத்துக்கலாம். எத்தனை கோர்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அந்த மாதிரி? இது அன்லிமிட்டெட் கோர்ஸ் தான் சார். கோர்ஸ்க்கு நம்பர்ல கிடையாது.
நீங்க வந்து ஓகே. இல்ல இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரும், இத்தனை அதெல்லாம் இப்போதைக்கு நாங்க எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஓகே. ஓகே. ஏன்னா என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 40, 50 கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அது மாதிரி ஒரு 2000, 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சரி. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம வந்து லாகின் ஐடி போட்டு இதுதான் பண்ணணும். ஆமா ஆமா. நீங்க வந்து ஸ்கூல் ஆப்னு ஒரு ஆப் உண்டு, கேள்விப்பட்டீங்களா? ஸ்கூல் அப்படின்றதுதான் ஒரு ஃபேமஸான ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப். ஆமா, கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸ்கூல். ஆமா. இல்ல இது இல்ல. இந்த ரெட் கலர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்த்திருக்கேன். ஸ்கூல்னு இருக்கும். மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் அதான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு மந்த்லி வந்து 10,000 அந்த இதை வந்து நீங்க வந்து நாங்க வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி தான் எங்களோட இதை நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே. இதே மாதிரி உங்களோட இதை வந்து லாகின் பண்ணிக்கலாம். அவங்களோட ஸ்டூடெண்ட் வந்து லாகின் பண்ணி அவங்க நம்ம ஆப் எங்க இருக்கு? நம்ம ஆப்புக்கு ஓபன் பண்ணுங்க. இது LMS இருக்கு. ஸோ இதுதான் மை ஆப்ஸ் கம்யூனிட்டிங்கிறதா வந்து இந்த ஆப் தான் நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல வந்து இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்க வந்து பிசினஸ் மேன் வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்புக்குள்ளே உங்களால வந்து லீடு அதாவது இதெல்லாம் 36,000 ருபீஸ் லீடு பார்க்கறதெல்லாம் நீங்க லாகின் பண்ணி மட்டும் பார்க்க தேவையில்ல. ஆப் ஓபன் பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி ஆக்சஸ் வந்து இந்த மை ஆப் லேண்ட்ங்கிறது ஜென்ரேஷன் 2 இந்த ஆப் அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அவங்களோட லாகின் ஐடியை யூஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்க கோர்ஸ் எல்லாம் யார் வாங்கிட்டாங்களோ அவங்களுக்கு லாகின் ஐடிலாம் ஜென்ரேட் ஆகிரும். ஸோ அந்த லாகின் ஐடி அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க ஆப்ல லாகின் பண்ணாங்கன்னா உள்ள அவங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் நம்ம அசைன் பண்ணுறோமோ அந்த கோர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும். அவங்க வந்து வீடியோ பார்த்துக்கலாம், அங்கேருந்து பார்த்துக்கலாம். அங்கேருந்து அவங்க ஏதாவது கமெண்ட் கொடுக்குறாங்கன்னா கமெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அது உள்ள எல்லாம் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அவங்க ஏதாவது டவுட்டுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்றாங்க இல்லை வேற ஏதாவது பண்றாங்கன்னா அது உள்ள ஸோ அது எல்லாமே அட்மின் டேஷ்போர்ட்ல எல்லாமே தனித்தனியா தெரியும். அது இதுல எங்க இருக்குது? இதுல எங்க இருக்குது? என்ன சார்? இதுல எங்க இது பண்றீங்க? கம்யூனிட்டிக்குள்ள இருக்குமா? அது கம்யூனிட்டி இது வந்து எங்களோட ஒரு டெமோ அக்கௌண்ட். இப்போ இது வந்து டெஸ்க்டாப் வியூ. ஓகேவா? மொபைல் ஆப்ல வந்து நீங்க வந்து ஆப்ல வியூல வந்து காமிக்கலாம். இதுல வந்து கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். வந்து வியூ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே இருக்கும். ஓகே. டெமோ இதெல்லாம் இந்த வீடியோ எதுவுமே நாங்கள் என்ன அப்லோட் பண்ணல. அதனால வீடியோ வந்து அன்அவைலபிள் வருது. வீடியோ உங்களுக்கு வீடியோ வரும். இது வந்து லாகின் அக்கௌண்ட் யாருனாலும் லாகின் பண்ணிக்கலாம். சரியா? அவங்க கோர்ஸ்ல யார் ஆக்சஸ் இருக்கோ அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்கோ அவங்க இது பண்ணிக்கலாம். இதான் வந்து கம்யூனிட்டி சார். இது வந்து ஆப்ல தான் கரெக்டா தெரியும் உங்களுக்கு. இதுல டெமோ பண்ணல சப்போர்ட் வரல. ஓகே. சூப்பர். ஓகே. சோ நம்ம ஸ்கூல் ஆப் மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, ஸ்கூல் ஆப்ல என்ன இருக்கு அதான் சார் அப்படியே வந்து காப்பி பண்ணி டெவலப் பண்ணிருக்கு. ஓஹோ. ஏன்னா அதுல நல்லா இருக்கும். ஸ்கூல் ஆப் வந்து நல்ல ஒரு இது கொடுப்பாங்க. நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இது கூட எல்லாமே இந்த 36,000லயே உங்களுக்கு உள்ள வந்துருங்கிறீங்க.
6,000 நீங்க இதுல பாக்குறீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும் வித் ஃபைல் ஸ்டாஃப் அக்கௌண்டோட. ஓகே ஓகே. ஏன்னா எல்எம்எஸ் வந்து எனக்கு தேவைப்படுது. அப்படிங்களா சார்? அதுல ஸ்டோரேஜ் எல்லாம் எப்படி? இப்போ நான் எல்லாமே இப்ப அதான் சொன்னேன், ஒரு 40 கோர்ஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது சார். ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே எவ்வளவு நாள் நம்பர் ஆஃப் வீடியோஸ் எவ்வளவுலாம் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்க வந்து இது எல்லாமே ஹோஸ்டட் வந்து AWS ஹோஸ்டட் தான். ஓகே. ஸோ எல்லாருமே வந்து எதனால எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னா, வெறும் 2% பீப்புள் கூட 1 GB ஆஃப் டேட்டா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஆமா ஆமா. 100 பேர் எங்கிட்ட லாகின் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து வெறும் 2 பேர் கூட 1 GB டேட்டா கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமா. அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் வாங்குவாங்க. பட் அவ்வளவு பெரிய கோர்ஸ் எல்லாம் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. அதனால நாங்க வந்து எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இல்லை. இதை வந்து ஹைலி ஸ்கேலபிள் சர்வர். அதனால எல்லாமே அன்லிமிட்டட் தான். இப்போதைக்கு எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. அதாவது இப்போ ஜாயின் பண்ணவங்களே இப்போதைக்கு எப்பவுமே உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்போதைக்கு எந்த பிளான்லயும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஓகே. இப்போ ஆப் வந்து இப்போ என்னோட பேர்ல வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் நானு? அதுதான் 50,000 சொன்னீங்களோ? உங்களோட நேம்ல வரணும் ஆப்புக்கு வந்து இது இருக்கு சார். உங்களுக்கு வந்து கூகுள் பிளே ஸ்டோர் அக்கௌண்ட் இருக்கணும். அதுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு $25 ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஆகும். ஓகேவா? அப்புறம் ஆப் வந்து கம்ப்ளீட்டா ஒயிட்ல. ஏன்னா இப்போதைக்கு ஆப் வந்து எங்களோட பிளே ஸ்டோர் அக்கௌண்ட்ல தான் அது வந்து ரன் ஆகும். ஓகேவா? WPS அப்படின்ற அக்கௌண்ட்ல தான் ரன் ஆகும். அதே மாதிரி myapps.in அப்படின்றதான் myapps நேம்ல தான் வந்து அந்த ஆப் எல்லாமே இருக்கும். இப்போ உங்களோட இதுல வந்து வேணா ஆப்புக்கு வந்து இயர்லி வந்து 15,000 rupees ஆப்புக்கு மட்டும். ஓகே. 15,000 rupees இயர்லி நீங்க பே பண்ணிட்டீங்க. பிளஸ் உங்கள்கிட்ட வந்து கூகுள் டெவலப்பர் அக்கௌண்ட் $25 இருக்குது. அப்புறமா இப்போ ஒரு ஆப் நீங்க பப்ளிஷ் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சிருக்காங்க. ஓகேவா? அது வந்து என்னன்னா ஒரு 11 டெஸ்டர்ஸ், அதாவது 15 பேராவது குறைஞ்சது அந்த ஆப்பை வந்து லாகின் பண்ணி அதை எவ்ரிடே டெய்லியுமே ஒரு 11 நாள் வந்து தொடர்ச்சியா வந்து லாகின் பண்ணணும் அப்படிலாம் இருக்கு. அதாவது ஆப் வந்து லைவுக்கு வர்றதுக்கு. ஓகே. ஸோ அதுக்கு எல்லாமே நாங்க வந்து கைடன்ஸ் கொடுத்துருவோம் சார். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா. ஸோ உங்க காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா $25 வந்து நீங்க கூகுளுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இல்லாம இந்த ஆப்புக்கு நீங்க வந்து எவரி இயர் 15,000 rupees, அதாவது ஒயிட் லேபிளுக்காக 15,000 நம்ம நேம்ல வேணும்னாக்க. ஆமா, உங்க நேம்ல வேணும்னா. மத்தபடி இதுனா ஃப்ரீயா யூஸ் பண்றது உங்களுக்கு அவங்களோட அக்கௌண்டோட அது வந்துடும். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு myapps.in போய் போங்கன்னு சொல்லிரணும். நீங்க வந்து myapps.in வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே. அங்க நம்ம பேர் வருமா? இப்ப நம்ம myapps ஓபன் பண்ணோம்னா நம்ம ஓபன் பண்ணாலும் தெர்கின்ஸ் தான் வரும். அதான் ஒயிட்ல ஓபன் பண்ணி உள்ள பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா தெர்கின்ஸ்ங்கிற பிராண்ட்ல தான் இருக்கும். ஸ்கூல் ஆப் ஓபன் பண்ணா எப்படி இருக்கும்? ஸோ என்னோட லோகோ தான் இருக்கும். தெர்கின்ஸ்ங்கிற லோகோ தான் இருக்கும். ஓகே. ஸ்கூல் ஆப் உள்ள நீங்க மொபைல் ஆப்ல ஓபன் பண்ணாலும் மேல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் அப்படின்ற ஒரு இதுல தான் இருக்கும். அதே கான்செப்ட் தான். பட் உங்களுக்கு இது தேவையில்ல. எனக்கு கம்ப்ளீட்டா ஆப்புக்குள்ள போனாலுமே வந்து எனக்கு வந்து என்னன்னா அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூலுக்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலுக்குள்ள போனோம்னா நம்ம இன்ஸ்டியூட் பேர் வருது இல்ல? அது வரும். அது எல்லாம் உங்களோட இன்ஸ்டியூட் நேம் வந்து, அதாவது உங்களோட கம்யூனிட்டி நேம் என்ன நேம் நீங்க கொடுக்குறீங்களோ அந்த நேம் தான் வரும். அங்க எங்க நேம் வராது. பட் லோகோ இருக்குல்ல, அந்த லோகோ வந்து எங்களோட லோகோல தான் வரும். அது பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து என்னோட இன்ஸ்டியூட் நேம் மேல வரணும். கம்யூனிட்டி நேம் வரணும். அது உங்களோட இதுல தான் வரும். ஓகே. ஸோ இதுல நம்ம கோர்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம், வீடியோஸ், யூடியூப் லிங்க் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குல்ல? எல்லாமே இந்த கம்யூனிட்டி நேம் இருக்குல்ல, இதுல நீங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதான் உள்ள வரும். இப்போ தெர்கின்ஸ் AI சொல்யூஷன் வச்சிருக்கேன். இதுல நீங்க உங்களோட நேம் என்ன நேம் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டிக்குள்ள வந்து அது மட்டும் தான் வரும். கம்யூனிட்டில வந்து அது வரும். ஓகே. இல்ல இப்ப நான் கோர்ஸ் பில்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கோர்ஸ் பில்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு 2 கோர்ஸை சேர்த்து ஒரு பண்டிலா நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா அது பண்ணலாமா? கோர்ஸ் வந்து பண்டில் பண்ணிக்கலாம். நீங்க தனித்தனியா 2 அது வந்து கோர்ஸ் பண்டிலா வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். 2 கோர்ஸோ 3 கோர்ஸோ அந்த மாதிரி நான் பண்டில் பண்றேன். சில பேருக்கு கேக்குறாங்க அந்த மாதிரி. இந்த கிரியேட் பண்டில் கோர்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து பண்டிலா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். 2 கோர்ஸ் ஆல்ரெடி இருக்குன்னா அதை வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். அதாவது ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த கோர்ஸோட கவர் தம்ப்நெயில் இமேஜ் என்ன இருக்கணும், அப்படியே அடுத்தடுத்து நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா உங்களால வந்து பண்டில் கோர்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்தடுத்து நம்ம அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போயிட்டே இருக்கோம். ஆமா. ஓகே. அவர் கோர்ஸ் வந்து இது பண்றதா ஜஸ்ட் வந்து ஒரு வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள வந்து கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிடுங்க சார். ஓகேங்க. ஓகே, சூப்பர். ஓகே. ஓகே ஜி, சூப்பர். எல்லாமே ஓகே தான், பக்கா.
எனக்கு இந்த எல்எம்எஸ் கூட தேவைப்படுது ஆக்சுவலா. அதான் நான் 36,000 பிளானுக்கே போலாமா அப்படின்னு இப்ப நான் ஆக்சுவலா வந்து ஒரு எல்எம்எஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. இவங்களோடது நம்ம ஜோஹோவோடது ட்ரெய்னர் சென்ட்ரல்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, அங்க வந்து நான் வந்து வருஷத்துக்கு 65,000 நான் பே பண்றேன். அது வந்து 3 யூசர் கொடுக்குறான். அதுக்கு 3 யூசர் கொடுக்குறான். மீன் 3 லாகின் கொடுத்துட்றான். ஒருத்தர் வந்து 2 பேர் அட்மின் கொடுக்குறான், 2 யூசர் என்னமோ கொடுக்குறான்னு நினைக்கிறேன். நான் அவ்வளவு தூரம் யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கு வந்து நான் பே பண்றேன் ஆக்சுவலா. அதுதான், அதுக்கு வந்து இது பக்காவான்னு தோணுது, பெட்டரான்னு தோணுது எனக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு உங்களுக்கு இதா இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏபிஐக்கு உள்ள இப்போ எனக்கு வந்து ஒரு 4 டீச்சர்ஸ் இருக்காங்க ஜி. என்னுடைய இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு 4 டீச்சர்ஸ் இருக்காங்க. இப்ப நான் வந்து உங்ககிட்ட இந்த 36,000 பிளான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து என்ன பண்றோம்னா லைவா கிளாஸ் எடுக்கிறோம். இப்ப நம்ம கூகுள் மீட்ல இப்ப நீங்களும் நானும் பேசுறோம், இந்த மாதிரி ஜூம்ல வந்து நம்ம லைவா எடுக்கிறோம், கிளாஸ் எடுக்கிறோம். அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஆப்ல நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். எல்எம்எஸ்ல நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேவா? இது வந்து 4 டீச்சர்ஸ் 5 டீச்சர்ஸ் இருக்காங்கும் போது என்னாலேயே ஒருத்தராலேயே பண்ண முடியாது. ஸோ இது அந்தந்த டீச்சர்ஸ் எடுத்துட்டு அப்படியே அவங்களோட கோர்ஸ்ல அதை அப்லோட் பண்ற மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கா? அதான் சார், ஸ்டாஃப் அக்கௌண்ட் 5 ஸ்டாஃப் இதான் 5 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம்னு சொல்றோம்ல. 5 அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணா அவங்க லாகின் பண்ணி அவங்களே வந்து பண்ணிக்கலாம். மொத்தத்தில் நாங்க வந்து இந்த இதுக்கு வந்து 5 அக்கௌண்ட் உங்களுக்கு தருவோம். லாகின் அக்கௌண்ட் வந்து 5 அக்கௌண்ட் தருவோம். அதாவது அட்மின் அக்கௌண்ட் 1. ஓகேவா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ அந்த 5 பேருமே நம்ம இன்ஸ்டியூட்னுடைய ஃபினான்ஷியல் இது அதெல்லாம் பார்க்க கூடாதுல்ல? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்ல வந்து ஸ்டாஃப்ஸ் ஓகே அவங்க என்ன பார்க்கலாங்கிறதெல்லாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுல வந்து ஒரு புதுசா ஒரு ஸ்டாஃப் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம எல்எம்எஸ் மட்டும் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆமா, அதுல வந்து பெர்மிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பெர்மிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமைஸ் பெர்மிஷன் ஒன்று கிரியேட் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெறும் கம்யூனிட்டி இங்க இவ்வளவு ஆப்ஷன் இருக்கா, டேஷ்போர்டு, லீட் ஜெனரேஷன் எல்லாமே டிசேபிள் பண்ணிட்டு இந்த கம்யூனிட்டிங்கிற ஆப்ஷனை மட்டும் அது உள்ளயுமே நம்ம வந்து அவங்களால ரீட் பண்ண முடியுமா, எடிட் பண்ண முடியுமா, டிலீட் பண்ண முடியுமா, இந்த இதெல்லாம் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அவங்க வந்து கிரியேட், ரீடு, டெலிட் இந்த ஒரு 3 ஆப்ஷன் மட்டும் கொடுத்தா அவங்க லாகின் பண்ணி வந்தாலும் அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் அவங்களுக்கு விசிபிளா இருக்கும். கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு டேப் மட்டும் தான் விசிபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து கோர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கிரியேட் பண்ணோம்னா நம்ம இதுல வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? கம்யூனிட்டில வேற எதையுமே அவங்க வந்து பண்ணக்கூடாது, பார்த்துக்க மாட்டேங்கலன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் நம்ம கம்யூனிட்டில வந்து கொடுத்துக்கலாம். இதுல நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்படின்னா அவங்க லாகின் பண்ணி வரும்போது என்ன இருக்குன்னா இந்த ஒரே ஒரு வேற இந்த ஆப்ஷன் எதுவுமே அவங்களுக்கு விசிபிளா இருக்காது. ஓகேவா? அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒன்லி இந்த கம்யூனிட்டிங்கிற ஆப்ஷன் மட்டும் விசிபிளா இருக்கும். இதுல உள்ள இதெல்லாமே அவங்களுக்கு வந்து மற்றபடி வேற எதுவுமே அவங்க வாட்ஸ்அப் இதெல்லாம் அவங்க எதுவும் ஆக்சஸ் பண்ண முடியாது. புரியுது. ஓகே 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 ஜி, சூப்பர். வேற எதுவும் சந்தேகங்கள் எல்லாமே கேட்டுட்டேன். எனக்கு இந்த எல்எம்எஸ் இது வந்து ரொம்பவே வேலிடா தோணுது எனக்கு. ஓகேன்னு தோணுது. நம்மக்கிட்ட ஸ்டாஃப்ஸ்னாக்க டீச்சர்ஸ் தான், கிளாஸஸ் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க தவிர மற்றபடி ஒர்க்கிங் ஸ்டாஃப்ங்கிறது ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. நமக்கு பெருசா இது தேவைப்படலை. ஓகே, அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இதுல? நம்ம இதுல ஃபினான்ஸ்னு ஒன்று வச்சிருக்கிறீங்க. ஃபினான்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃபினான்ஸ் மேனேஜ் பண்றாங்க. நீங்க வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்க எல்லாமே ப்ராடக்ட் நீங்க வந்து தனித்தனியா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நியூ ப்ராடக்ட் இது எல்லாமே வந்து சும்மா சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. நியூ ப்ராடக்ட்னா நீங்க அதாவது ஒரு கோர்ஸ் நீங்க சேல் பண்ணீங்கன்னா அது வந்து கோர்ஸுங்கிறது ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க வந்து இங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பேமெண்ட் லிங்க் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் அது அந்த ப்ராடக்ட் நீங்க அதை ஆஃபர் மாதிரி பண்றீங்க, இந்த டைம்ல அந்த பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்க இந்த கோப்பான் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து இதாகும் அப்படின்ற போது அது எல்லாமே இங்க வந்துடும். அது இல்லாம அது எல்லாமே உங்களோட டிரான்சாக்ஷன் எவ்வளவு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அது எல்லாமே நீங்க வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து இங்க வந்து இந்த டேப்ல வந்து எவ்வளவு பில்லிங் டிரான்சாக்ஷன் வந்து எவ்வளவு. இந்த கோர்ஸ் நம்ம பண்றோம்ல ஜி, அதுல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல நம்ம பண்ண முடியுமா? பில்லிங் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்னா பண்ணிக்கலாம். மந்த்லி அவங்க வந்து பே பண்ற மாதிரி. சில பேருக்கு வந்து ஃப்ரீ டோக்கன்ஸ் மாதிரி கொடுப்போம். ஒரு 3 மாசத்துக்கு 3 months சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீன்னு கொடுப்போம்.
சில பேருக்கு வந்து நம்ம வந்து ஃபுல் பேமெண்ட் நம்ம இது பண்ணுவோம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஆமா. அது அந்த மாதிரி எல்லாமே இருக்கு சார். நீங்க வந்து அதாவது இஎம்ஐ அதாவது பேமெண்ட் கலெக்ட் பண்றதுல இங்க நிறைய வெரைட்டி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேமெண்ட் இவ்வளவு வாங்குறாங்க. அப்புறமா மீதி இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ஸ் ஃபீஸ் வந்து 15,000 ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேமெண்ட் வந்து ஒரு 5,000. 5,000 மீதி இருக்க 10,000 நீங்க வந்து முதல் மாசம் 5,000 பே 2,000 கட்டிக்கலாம். அப்படி நம்ம வந்து அந்த மாதிரி பேமெண்ட் பேஜ் இது பண்ணிக்கலாம். பட் அது எல்லாமே எப்போ ஒர்க் ஆகும்னா நீங்க வந்து ரேசர் பே நீங்க சொன்ன மாதிரி ரேசர் பே அக்கௌண்ட் வந்து நம்ம இன்டிகிரேட் பண்ணிருக்கணும். ஸோ அதை இன்டிகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க அது எல்லாமே ஒர்க் ஆகும். அப்புறம் இன்வாய்ஸ் எவ்வளவு என்ன இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றீங்க, என்னென்ன டிரான்சாக்ஷன் வந்திருக்கு, இது எல்லாமே நீங்க வந்து இதுல பாத்துக்கலாம். எவ்வளவு ஏன் வந்திருக்கு இது பண்ணிக்கலாம். என்ன ப்ராடக்ட் இல்ல வந்து எந்த கேட்வே வழியா வந்திருக்கு, எந்த பீரியட்ல வந்திருக்கு, இதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட 2-3 கேட்வே கூட இதுல இன்டகிரேட் பண்ண முடியுமா? என்ன சார்? இப்ப நான் வந்து ஸ்ட்ரைப்பும் யூஸ் பண்றேன், ரேசர் பேயும் யூஸ் பண்றேன். ஆமா, ஏதாவது ஒரு இதை நீங்க வந்து கனெக்ட் பண்ணணும். அப்பதான் பேமெண்ட் நம்ம கனெக்ட் பண்ணிருப்போம். ஓகே. பேமெண்ட் கலெக்ட் பண்ணனாலே நீங்க வந்து ரேசர் பே, ஸ்ட்ரைப் இல்ல வந்து ஏதாவது ஒரு இதை நீங்க வந்து இன்டிகிரேட் பண்ணிருக்கணும். ஓகே. ஓகே. ஃபைனான்ஸ்ல கம்ப்ளீட்டா உங்களோட அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் இதுக்கு தனியா நீங்க ஜோகோ அக்கௌண்ட், ஜோகோல எல்லாமே தனித்தனியா ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. அதெல்லாம் தனி எதுவுமே தேவையில்ல சார். உங்களோட ஒட்டுமொத்த பிசினஸ்மே இந்த ஒரு டூலை வச்சு நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு டீம் இருந்தாங்க, உங்களுக்கு ஒரு டீம் இருக்காங்க, ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பார்ட் அந்த நீ அக்கௌண்ட்ஸை பார்த்துக்க நான் இதை பார்க்குறேங்கிற மாதிரி கொடுத்துடலாம் நம்ம. ஆமா. ஓகே. நம்ம நீங்க இந்த கோர்ஸுக்குள்ள போங்க, இந்த கம்யூனிட்டிக்குள்ள போங்க. ஒரு நிமிஷம், இது மட்டும் லாஸ்ட். இதுல நம்ம எங்க நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி எந்த இடத்துல கொண்டு வருவீங்க? கோர்சஸ்க்குள்ள கொண்டு வந்துருவீங்களா சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்? சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே நம்ம வந்து இங்கே அதே மாதிரி இங்க வந்து கோர்ஸ் அப்லோட் பண்றது. நம்ம ஃபினான்ஸ்ல வந்து ஏன்னா நம்ம ஆக்சஸ் கொடுக்க போறது வந்து ஒன்ஸ் வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான். ஓகேவா? ஸோ அந்த பேமெண்ட்டே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல வந்து நம்ம வந்து பேமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இது வந்து கிரியேட் பண்றேன் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு கோர்ஸ் வந்து ஒன்னு இது வந்து ஒன் டைம் பேமெண்டா, சப்ஸ்கிரிப்ஷனா, இஎம்ஐ ஓகேவா? ஒன் டைம் பேமெண்டா அந்த பே பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம இது எல்லாமே என்ன பண்ணோம்னா இவங்க பே பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கோர்ஸை வந்து அசைன் பண்ற மாதிரி நம்ம வந்து ஆட்டோமேஷன் செட்டப் பண்ணுவோம். ஓகேவா? அவங்க பே பண்ணாங்கன்னா அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் பர்ச்சேஸ், திஸ் இஸ் யுவர் யூசர் நேம், திஸ் இஸ் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து எல்லாமே இமெயில் போயிடும், வாட்ஸ்அப் போயிடும். ஓகேவா? ஸோ அதை வச்சு அப்புறம் நம்ம இதுதான் வந்து உங்களோட கம்யூனிட்டி லாகின் லிங்க், அந்த லிங்க் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். அவங்க கிளிக் பண்ணி அவங்க யூசர் நேம் அவங்க பாஸ்வேர்டு போட்டாங்கன்னா இந்த எந்த கோர்ஸ் அவங்களுக்கு அசைன் ஆயிருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஓகே, இது வந்து ப்ரீ இயர் ஸ்டெப். ஒன் டைம்ல அந்த பில்லிங் வந்து எப்படி ஒன் டைமா இல்ல சப்ஸ்கிரிப்ஷனா? சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவரி மந்த்லி ஒன்ஸா, இயர்லி ஒன்ஸா? ஓகே, இல்ல வீக்லி ஒன்ஸா, டெய்லி அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, இதை மந்த்லி போட்டோம்னா அந்த கோர்ஸ்க்கு வந்து மாசம் அவங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். 3 மாசமா 6 மாசமா அந்த மாதிரி. ரினியூவல் பண்ணலன்னா அவங்க லாகின் பண்ணாங்கன்னா அங்க வந்து லாகின் ஆகாது. ப்ளீஸ் கான்டாக்ட் யுவர் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதே மாதிரி நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்கும் அந்த மெசேஜ் தான் உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல தெரியும். அவங்களால லாகின் பண்ண முடியாது. இஎம்ஐ இன்ஸ்டால்மெண்ட்னா இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. பட் அவங்களால ஒரு டைம்ல பே பண்ண முடியாது. சார் என்னால ஒரு டைம்ல பே பண்ண முடியாது, எனக்காக ஒரு 3 டைம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி போட்டோம்னா நம்ம இங்கே பண்ணிக்கலாம். 15,000 இருக்கு, ஒரு 3 டைமா நம்ம போடுறோம். 3 டைமா பே பண்ண மந்த்லியா வீக்லியா போட்டா நம்ம வந்து மந்த்லி செலக்ட் பண்ணிக்கலாம். டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 3,000 அவர் வந்து டவுன் பேமெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து இந்த பில் வந்து மந்த்லி அந்த அவங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும், ஜென்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும். புரியுது. ஓகே, அடுத்த ஸ்டெப் இருக்கு, ப்ராடக்ட் இமேஜ், அதாவது இதெல்லாம் பேமெண்ட் பேஜ்ல வரைக்கும் நீங்க வந்து போட்டுக்கலாம். ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து பேசிக்கா வந்து செட்டப் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நெக்ஸ்ட் பிரைஸ், டாக்ஸ் இதெல்லாம் வரும். ஓகே, இது வந்து எப்படின்னா என்ன எந்த இதுல நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ வந்து டெஸ்ட் அக்கௌண்ட்ல ரேசர் பே பண்ணதால நான் ரேசர் பே செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ப்ராடக்ட் பிரைஸ் வந்து இதோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து 15,000. பட் எனக்கு வந்து அவங்களுக்கு கஸ்டமர் தெரியும் போது 20,000 உள்ள பிரைஸ் நாங்க இப்போதைக்கு 15,000 கொடுக்குறாங்க மாதிரி தெரியும். ஓகே, ஓகேவா? அடுத்து வந்து என்ன கரன்சி என்னது இந்தியன் ருப்பியா நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா செட்டப்ல வந்து நான் வந்து இந்தியன் ருப்பி தான் செலக்ட் பண்ணிருக்கேன். அதனால இது தெரியாது. இன்கேஸ் நீங்க ஜிஎஸ்டி எல்லாம் கலெக்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து ஜிஎஸ்டி போட்டுக்கிற வேண்டியது செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா 18% ஜிஎஸ்டி வந்து பை டிஃபால்ட் ஆனாலும் இல்லைன்னா வேற உங்களோட பிசினஸ் டேரிஃப் எதுல வருதோ அந்த இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா இந்த 15,000 அந்த இது பேமெண்ட் பேஜ்லயே ஜிஎஸ்டி தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து
ஹெச்எஸ்என் நம்பர் இருந்தீங்கன்னா நம்பர் இது பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ்க்ளூசிவ் டேக்ஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் அப்ளிகபிள்னா இது எல்லாமே டேக்ஸ் பிரேக் டவுன் அது எல்லாமே வந்துடும். ஓகேவா, இந்த மாதிரி வரும்னு சொல்லி காமிக்குது. அளவு டெபாசிட் பார்சல் பேமெண்ட் நீங்க அலோவ் பண்ணணும்னா இல்ல அலோவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எவ்வளவு டெபாசிட் அமௌண்ட் எவ்வளவு கட்டணும் அந்த மாதிரி அது வந்து அந்த பேமெண்ட் பேஜ் அதெல்லாம் காமிக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இதாவது நான் வந்து இங்க வந்து மினிமம் அமௌண்ட் கலெக்ட் வந்து 3000 ரூபாய், பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அவங்க வந்து எவ்வளவு நாள்ல பே பண்ணாக்கி வந்து ஒரு 60 நாளைக்குள்ள பே பண்ணணும். அதிகபட்சம் வந்து ஒரு 2 நாள் கிரேஸ் பீரியட். 2 நாள் கிரேஸ் இவங்க பே பண்ணாங்கன்னா 2 நாள் வரைக்கும் அவங்களால லாகின் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்கு மேல லாக் ஆகும் கிரேஸ் பீரியட். அப்புறம் ஏதாவது நோட்ஸ் ஏதாவது கொடுக்குறேன்னா நோட்ஸ் ஏதாவது நீங்க எழுதி படிக்கலாம். இது எல்லாமே என்ன உங்களோட பேமெண்ட் பேஜ்ல வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, அப்புறம் வந்து யூஆர்எல், அதாவது அந்த பேமெண்ட் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்களை வந்து ஜாயின் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, இது வந்து உங்களோட இஷ்டம். ஆல்ரெடி நம்ம வெப்சைட் இருக்கு, வெப்சைட்ல நீங்க ஒரு தேங்க்யூ பேஜ் இருக்கு, அந்த தேங்க்யூ பேஜ் இதில் லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, புரியுது. ஓகே ஜி, இப்போ நம்ம வந்து எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நான் ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்றேன், சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மாசம் எனக்கு வந்து ஒரு 100 ரூபா 200 ரூபா கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து சில ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு 50 ஸ்டூடெண்ட்டுக்கு மே மாசம் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு எனக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறேன் நான். அது நம்ம அதுக்குள்ளே அந்த இது நம்ம கம்யூனிட்டி டேரக்டா அவனோட லாகின்ல போய் ஆக்சஸ் பீரியட் நம்ம வந்து மேனுவலா சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். அது மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரீ கூப்பன் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி அந்த லிங்க் அவங்களுக்கு நம்ம அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க, ஆமா அதுவும் பண்ணலாம். இப்ப நீங்க வந்து 15 இப்ப நம்ம என்னது 15,000 ரூபாய் நம்ம பண்றோம்ல, அதுல ஒரு கூப்பன் ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அந்த கூப்பன் கோட போட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா அது வந்து பிரைஸ் வந்து 0வா போயிடும். ஓகேவா, அவங்க எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும், பே பண்ற மாதிரி அவங்க எல்லா ஸ்டெப்பும் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலா பே பண்ண மாட்டாங்க, ஏன்னா எல்லாமே பிரைஸ் வந்து 0 ஆகும். அவங்களோட அக்கௌண்ட்ல இது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, இல்ல இது வந்து நான் வந்து கோர்சஸ் வந்து ஹைட் பண்ணி வச்சிரலாமா, மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி, இந்த பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தெரியற மாதிரி? ஆமா, அது நம்ம அதாவது நம்ம எந்த கோர்ஸ் அசைன் பண்றோமோ அவங்களுக்கு மட்டும் அது தெரிய வச்சியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி பே பண்ணவங்களுக்கு இந்த கோர்ஸ் மட்டும் அசைன் ஆகுனா அந்த கோர்ஸ் வந்து அவங்களுக்கு அசைன் ஆகிரும். வேற யாருக்குமே அந்த கோர்ஸ் வந்து அது தெரியாது. ஓகே, அப்படி தெரியணும் எல்லாருக்குமே இது பொதுவா தெரியலாம் அப்படின்னா அதுவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். அது எல்லாமே ஃபுல்லாவே நம்ம கம்யூனிட்டி கண்ட்ரோலுக்குள்ள வரும். இது யார் யாருக்கெல்லாம் தெரியணும், யார் யாருக்கெல்லாம் தெரியக்கூடாது, அது எல்லாமே இந்த பேமெண்ட் பண்ணாக்கி இவங்களுக்கு தெரியணும். அது எல்லாமே நம்ம வந்து இப்ப நான் என்ன பண்றேன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல நான் பண்றேன் ஜி. ஒரு மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாக்கா ஒரு 299 ரூபா வச்சுக்கோங்களேன். இதே ஒரு 3 மாசத்துக்கு பண்றாங்க அப்படின்னாக்கா 500 rupees நான் போடுறேன், 599 rupees போடுறேன் நான். ஓகே, ஸோ இப்போ சில பேருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாசம் ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு 2 மாசம் நீங்க இதை வந்து ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்துருவேன் நான். சரி, ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன் நான். ஓகே, சரிங்களா. ஸோ அந்த நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி ஒரு யூஆர்எல் மாதிரி வச்சிருக்கிறாங்க அதுல ஜோஹோல. அந்த யூஆர்எல் நம்ம அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த யூஆர்எல் யாரெல்லாம் கிளிக் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் இந்த ஃப்ரீ ஆக்சஸ் போயிடும். ஓகே, பட் அவங்க வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டில அவங்க லாகின் பண்ணிருக்கணும். இது அந்த மாதிரி இல்ல, யூஆர்எல் நீங்க அனுப்பவே தேவையில்ல. இப்ப யாருக்கெல்லாம் நீங்க ஃப்ரீயா அனுப்புறீங்களோ நம்ம வந்து ஒரு ஃப்ரீ பேமெண்ட் பேஜ், இது எல்லாமே வந்து முழுக்க பேமெண்ட் பேஸ் பண்ணி தான். ஓகேவா, நம்ம சொல்ற மாதிரி ஒரு பேமெண்ட் லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அது மாதிரி பேமெண்ட் லிங்க் ஜென்ரேட் பண்ணிட்டு அது வந்து ஒரு கூப்பன் கோட், ஓகே ப்ளீஸ் யூஸ் திஸ் கூப்பன் டு அவைல் திஸ் கோர்ஸ் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்ற மாதிரி பண்ணீங்கன்னா அந்த லிங்க் வழியா போய் அதை யாரெல்லாம் அந்த கூப்பனை போட்டு புக் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு லாகின் அக்கௌண்ட் போகுமா. ஸோ அந்த லாகின்ல லாகின் பண்ணி வரவங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாவே தெரிய போகுது. ஓகேவா, அதே மாதிரிதான் அந்த மாதிரி நம்ம வந்து ஃபைனான்ஸ் வழியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் நான் கேட்கறேன்னா, இப்ப நான் வந்து என்னுடைய ஜிபேல நான் வந்து ஒரு 30 பேருக்கு நான் ரூபா வாங்கிட்டேன். சரிங்களா, ரேசர் பேலாம் அவன் பண்ண தெரியல. சில பேருக்கு அப்படிலாம் இருக்கிறாங்க, ரேசர் பேலாம் வேண்டாம் ஜிபே பண்றாங்கிறாங்க. அப்போ அப்படி ஒரு 30 பேர் எனக்கு இன்னைக்கு இந்த மாசம் எனக்கு என்னோட இன்ஸ்டியூட்டுக்குள்ள வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு நான் வந்து பல்கா அவனோட இமெயில் ஐடியை வச்சு இல்ல போன் நம்பர் வச்சு பல்கா நான் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண முடியுமா, இந்த கோர்ஸுக்கு இவங்க எல்லாம் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு? ஆமா, அதுவும் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம எப்படி பண்ணோம்னா ஆட்டோமேஷன்ஸ் மூலமா பண்ணுவோம். ஓகேவா, அதாவது ஒரு குறிப்பிட்ட பீப்புள் வந்து நீங்க வந்து அவங்க வந்து மேனுவலா பே பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20 பேர் மேனுவலா பே பண்ணிட்டாங்க. 20 பேருக்கு நம்ம தனித்தனியா அவங்க அந்த போய் அசைன் பண்ண முடியாது. என்ன பண்ணா அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல் மூலமா சிஸ்டத்துக்குள்ள அப்லோட் பண்றீங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த கோர்ஸ் எல்லாம் அசைன் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேமெண்ட் நம்ம வந்து ஆட்டோமேஷன் செட்டப் பண்றோம் அப்படின்னா அதே மாதிரியே நடக்கும். அந்த ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எல்லாமே வந்து இமெயில் போயிடும். ஓகே, உங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து அசைன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி.
ஓஹோ! அது நம்ம எல்எம்எஸ்ல அந்த மாதிரி பண்ண முடியாதா அது? ஆட்டோமேஷன் இல்லாம? ஏன்னா ஆட்டோமேஷன்லாம் இப்ப எனக்கு தெரியாதுல்ல. இல்ல நீங்க 36,000 வரும்போது உங்களோட எல்லாம் ம். உங்களுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா டீமே வந்து பக்காவா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செட்டப் பண்ணிடுவாங்க. செட்டப் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே. சொல்லி தருவாங்க. ஆட்டோமேஷன்லாம் பெரிய இதெல்லாமே கிடையாது. அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இங்க இந்த ஒர்க் ஃப்ளோங்கிறது வந்து ஆட்டோமேஷன். ஓகேவா? ம். ம். ஆட்டோமேஷனுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஆட்டோமேஷனுக்கு பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா, ம். உங்களுக்கு வந்து கோர்ஸ் அதாவது நீங்க மேனுவலா பே பண்ணலாம் கோர்ஸை வந்து நம்ம வந்து ஓகே. அசைன் பண்ண போறோம். ஓகே. ம். ஸோ ஒரு ஆட்டோமேஷனுக்கு போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆட் ட்ரிகர் வந்து எப்போ ட்ரிகர் ஆகும் அப்படின்னா இது வந்து புதுசா அதாவது நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா புதுசா வந்து கான்டாக்ட் வந்து ஆட் பண்ண போறீங்க இல்லையா? பல்கா ம். ஆட் பண்ண போறீங்க. அவங்க எல்லாம் ஆல்ரெடி பே ஆமா. பண்ண ஆளுங்க. ஆமா. அவங்க பல்கா ஆட் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன நடக்குன்னா உங்களுக்கு கோர்ஸ் வந்து அசைன் ஆகணும். ஜஸ்ட் ஆமா. கான்டாக்ட் கிரியேட்டட் நான் வந்து செலக்ட் பண்றேன். ம். சோர்ஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணீங்களா அப்படின்னா சிஎஸ்வி இம்போர்ட். ஏன்னா சிஎஸ்வி ஃபைல்ல தான் உங்க டேட்டாலாம் இருக்கு. அந்த ம். டேட்டா எல்லாமே நீங்க வந்து இம்போர்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஓகே. இம்போர்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது தேவைன்னா நீங்க வந்து இங்க வந்து ஏதாவது வந்து எழுதிக்கலாம். அதாவது மேனுவலா அந்த 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 கான்ட்ராக்ட் பிறகு வந்து பார்க்கும்போது ஓகே புரியுற மாரி. மேனுவல் மேனுவலி பெய்டு அப்படின்ற மாதிரி என்ன அவங்களுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். புரியுது மாரி நம்ம போட்டுக்க வேண்டியது. ஓகே. பெய்டு ஓகேவா? போட்டுட்டு ஓகே. இப்போ வந்து கான்டாக்ட் கிரியேட்டட் இதுல யார் யாரெல்லாம் அந்த சிஎஸ்சி ஃபைல நீங்க அப்லோட் பண்றீங்களோ அவங்க எல்லாமே வந்து கான்டாக்ட் கிரியேட் ஆயிரும். அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து அசைன் பண்ண போறோம். ஓகேவா? கோர்ஸ் ஓகே. வந்து கம்யூனிட்டிங்கிற ஆப்ஷன்ல தான் கோர்ஸ்லாம் இருக்கும். ஓகே. ஓகே. இதுல வந்து ஓகே. என்ரோல் இன் கோர்ஸ்னு ஆப்ஷன் இருக்கா? கோர்ஸ்ன்னு இருக்கு. ஆமா. அத குடுத்துற வேண்டியது. ஓ! இல்ல அதனால எல்லாமே எம்டியா இருக்கும். Okay, நம்ம ஆல்ரெடி கோர்ஸ் கிரியேட் பண்ணா இந்த லிஸ்ட்ல இருந்து இருந்துச்சுன்னா அது காமிக்கும். ஓகே. காமிங்க. அந்த கோர்ஸை நீங்க வந்து இதுல செலக்ட் பண்ணி விட்டா போதும். ஸோ இப்போ என்ன ஓகே. நடக்குன்னா அந்த 20 வரை நீங்க எக்ஸல் ஃபைல சிஸ்டத்துக்குள்ள அப்லோட் பண்றீங்க. ஓகே. ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணா அந்த அந்த இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆயிரும். ட்ரிகர் ஆனா ஓகே. ஆல்ரெடி அந்த கோர்ஸ் எல்லாம் என்ரோல் ஆச்சு. இந்த இந்த ஸ்டெப் நடக்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து என்ன ஓகே. போயிரும்னா அந்த கோர்ஸ் டீடைல் வந்து போயிடும். மெயில் போயிடும். மெயில் அதாவது போயிடும். ம். ஆமா. நீங்க வந்து இந்த லிங்க்ல வந்து உங்களோட கோர்ஸை வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது லாகின் வந்து ஓடிபி வழியா நடக்குமா? இமெயில் வழியா நடக்குமா ஜி? இந்த மை ஆப்ஸ்ங்கிற இது. இமெயில் அது இது நம்ம செட்டப் பண்றது ஒண்ணு. அந்த இது பண்ணும்போது ம். இமெயிலையும் பண்ணிக்கலாம். இல்லன்னா வாட்ஸ்அப்லயும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ம். 10 பேர் 20 பேர்னா நீங்க வந்து நம்ம இதுல வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நார்மல் ஏபிஐ இல்லாத நார்மல் பிசினஸ் நம்பரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓ! ஓகேவா? ம். ஸோ ஓஹோ! அதுலயுமே நம்ம அடுத்த ஸ்டெப் கோர்ஸ் என்ரோல் பண்ணிட்டோமா இதுலயே வந்து அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னா சென்ட் மெசேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ஓகே. இது பண்ணிக்க வேண்டியதான். கம்யூனிகேஷன். ஓகே. சென்ட் இமெயில் இருக்கு, சென்ட் வாட்ஸ்அப் இருக்கு. ஓகேவா? ஓகே. ம். அந்த வாட்ஸ்அப் இல்லைன்னா நீங்க சென்ட் டு வாட்ஸ்அப் குரூப் கூட அந்த குரூப் ஆல்ரெடி உங்க நம்பர்ல இருந்துச்சுன்னா இந்த இருக்குன்னா நம்பர் அதிலேயே தட்டி விட்டுறலாம் பல்கா. அவங்க எல்லாமே ஆட் ஆயிருப்பாங்க. பட் குரூப்ல போனா நல்லா இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஓகே. ஒவ்வொரு லாகின் ஆமா. ஐடி தனித்தனியா போணும். ஆமா. சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ்ல வந்து நீங்க வந்து இங்க வந்து மெசேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்க வேண்டாம். இதுல வந்து ஹாய் ம். ப்ளீஸ் யூஸ் திஸ் லிங்க் டு ஜாயின் கோர்ஸ் ஜாயின் அவர் கோர்ஸ் ஃபார் லாகின் டீடைல்ஸ் ப்ளீஸ் see your இமெயில் ஐடி. இமெயில்னு போட்டுறலாம். ஆமா. ஏன்னா லாகின் ஐடி அந்த லாகின் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இமெயிலுக்கு இமெயில்ல தான் போகும். போகும். ஓகே. ஆட்டோமேட்டிக்கா இமெயில்ல போகும். ஸோ இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அவன் வாட்ஸ்அப் மெசேஜ் போயிடும். வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தா இமெயில செக் பண்ணிட்டு இமெயில அந்த டீடைல் எல்லாம் இருக்கும். அப்படியே அவன் வந்து உள்ள போயிடுவான். இது வந்து ஓகே. ஆட்டோமேஷன்ஸ். இதே மாதிரி நம்ம வந்து என்னெல்லாம் ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம். அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது பண்ணலாமான்னு ஃபைல்ஸ் பண்ணிக்கலாம். அனுப்புறதா இருந்தாலும் அனுப்பலாமா? ஆமா எல்லாரும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபைல் அனுப்புறதுனால அனுப்பிக்கலாம். ஃபைல்னா ஃபைலா டைரக்ட் அனுப்ப முடியாது. லிங்க் அத நம்ம இதுல வந்து வால்ட்னு ஒரு இது இருக்கு. சரியா? ஓகே. உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே எங்க நீங்க போட்டு வச்சுக்கலாம்னா வால்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல. காமிக்கிறேன். ஜி இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப வந்து ஒரு 40 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அந்த 40 பேருக்குமே நம்ம வந்து சர்டிபிகேட் வந்து பிடிஎஃபா இருக்குது. ஓகே. அந்த 40 பேருக்கும் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப்புக்கு பிடிஎஃபா போகணும் சர்டிபிகேட்ஸ். எப்படி பண்ணலாம் அப்படின்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ஸ்டோரேஜ்ல நம்ம இருக்கணும் இல்லையா? அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஓகே. அந்த பிடிஎஃப் ஃபைல வைக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு கூகுள் ஸ்டோரேஜ் மாதிரி நீங்க வச்சுக்கோங்களேன். வால்ட்ங்கிறது எங்களோட வந்து ஸ்டோரேஜ். ஓகேவா? இந்த ஸ்டோரேஜ்ல நீங்க வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை ஸ்டூடெண்ட் வேணும் அந்த ஸ்டூடெண்ட்ல தனித்தனியான ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அஜய் இல்ல பேர்ல கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு டெடிகேட்டட் நம்பர் இருந்தா அந்த நம்பர்ல கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து அஜய் அவனுக்கு ஒரு நம்பர் இருக்குன்னா 201 ஒரு நம்பர் இருக்கு. ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபோல்டர் கிரியேட் இப்போ இதுக்குள்ள அவனோட சர்டிஃபிகேட் நீங்க வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல வந்து அப்லோடு என்னனாலும் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம். ப்ரௌசர்ல போயிட்டு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஏதாவது ஒன்று இருக்குன்னா நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். நம்ம சிஸ்டம்ல நம்ம ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணிக்கிறேன்னா சரி. இது அப்லோட் ஆகாது.
ஏன்னா பிடிஎஃப் ஃபைல் மட்டும் தான் அப்லோட் ஆகும். நான் வந்து புது சிஸ்டம்ல இருந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த இமேஜ் வச்சிருக்கீங்களா? அந்த ஏதாவது ஒண்ணு அவ்வளவுதான். ஜஸ்ட் அந்த சிங்கம் மாதிரி இருக்கு அந்த கீழே. பரவாயில்ல. இதே நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். சரி. ஓகேவா? ஓகே. இது வந்து இப்போதைக்கு வந்து ஃபைல் ஒரு பிடிஎஃப் இல்லைங்களா? இப்போ இதோட லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்கை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஷேர்னு போட்டீங்கன்னா அந்த ஷேரபிள் லிங்க் கிடைச்சிடும். இந்த லிங்கை காப்பி பண்ணி அவனுக்கு வந்து மெசேஜ் தெரியுமா? ப்ளீஸ் டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் யூசிங் யுவர் சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ண இந்த லிங்கை நம்ம அப்படி போட்டு விட்டாலே இந்த லிங்கை ப்ரௌசர்ல ஓபன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இது ஓபன் ஆகும். ஓகேவா? இப்போ சர்டிஃபிகேட் மட்டும் போய்டும். இதேதான் பிடிஎஃப் ஃபைல் என்ன இருக்கும், பிடிஎஃப் வரனா பிடிஎஃப் சர்டிஃபிகேட் ஓபன் ஆகும். அவன் அங்க இருந்து டவுன்லோட் பண்ணிப்பான். ஓகே. இது ஏதாவது ஆட்டோமேஷன் பண்ண முடியுமா? ஆமாமா, இது எல்லாமே இது ஆட்டோமேஷன் பண்ணலாம். மேனுவலா பிடிஎஃப் நம்ம மேனுவலா தான் எங்க சர்டிஃபிகேட் தனித்தனியா கிரியேட் பண்ணுவீங்க. நீங்க நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். மேனுவலா பண்ண வேண்டியிருக்கும். நீங்க இதை மேனுவலா தான் அப்லோட் பண்ணணும். தனித்தனியா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா நீங்க வந்து அந்த கோர்ஸுக்கு உண்டான இதை வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கதான் நாங்க கொஞ்சம் சிரமப்படுறோம். ஒரு 40-50 பேருக்கு சர்டிபிகேட்டை போட்டு அவங்களுக்கு தனித்தனியா போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். ஓகே. அங்க கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டம் இருக்குது. ஓகே, சூப்பர். இதுல ஆமா பல்க் அப்லோட் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, ஒரு கோர்ஸுக்கு எப்படி பல்க் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. பல்கா கான்டாக்ட் அப்லோட் பண்றது எல்லாமே எப்படி வரணும்னா ஆட்டோமேஷன். ஒன்ஸ் அந்த ஆட்டோமேஷன் நம்ம செட் பண்ணிட்டோம்னா, இப்ப நான் வந்து 2-3 ஆட்டோமேஷன் நான் வச்சிருக்கிறேன்னா அதை சேவ் பண்ணி வச்சுக்க முடியுமா? திரும்ப நாளைக்கு நான் உட்காந்து பழையபடிக்கு இன்னொரு கோர்ஸுக்கு அதை மாதிரி கிரியேட் பண்ணாம. ஆமா, அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆட்டோமேஷன் காமிக்கிறேன். ஆட்டோமேஷன் அதை நான் சேவ் பண்ணி வச்சுட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டு இன்னொரு கோர்ஸுக்கு நான் அதை மாதிரி பல்க் அப்லோட் பண்ணணும். மாத்திக்க வேண்டியதான். ஓகே ஓகே ஓகே, அது பண்ண முடியும்னாக்க ஓகே. டூப்ளிகேட் இப்போ இப்படி ஒரு ஒர்க் ஒன்று கிரியேட் பண்ணீங்க ஆட்டோமேஷன். இப்போ இதே இது நான் வந்து வேற ஒரு கோர்ஸுக்கு பண்ண போறேன் அப்படின்னா நீங்க இதை வந்து அப்படியே கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிட்டு அந்த கோர்ஸை மட்டும் மாத்தி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. உள்ள போயிட்டு நீங்க வந்து என்ன கோர்ஸ் அனுப்பணும், வேற எந்த அனுப்பணுமோ அந்த நீங்க வந்து மாத்திட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க திருப்பி மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணலாம் தேவையில்ல. ஓகே. அந்த சிஎஸ்வி ஃபைல் வந்து நம்ம அதுக்கு ஏதாவது ஃபார்மேட் ஏதாவது இருக்கா, இல்ல ஜஸ்ட் இமெயில் ஐடி மட்டும் நம்ம கொடுத்தா போதும்? அது வந்து சொல்றேன் இல்ல, அது உங்களுக்கு அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் இருக்கும். லீட் இதுல போயிட்டு கான்டாக்ட்ல போயிட்டு என்ன மாதிரி ஃபார்மேட்னா இங்க இருக்குல்ல இந்த இது நம்ம இது அப்லோட் பண்ணும்போது அது வந்து கேட்கும். அதாவது நீங்க வந்து என்ன ஃபார்மேட்னாலும் வச்சுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் காலம்ல நீங்க நேம் வச்சுக்கலாம், செகண்ட் காலம்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர். பட் அப்லோட் பண்ணும்போது அது என்ன கேட்கும் அப்படின்னா மேப் காலம் கேட்கும். உன்னோட இது என்னோட நேம் வந்து எந்த காலம்ல இருக்கு அந்த காலம் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மேப் ஆயிரும், எடுத்துக்கும். ஓகே, மேப் ஆகி அதுவே காமிக்கும். அது இது அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி ஓகே இதுல மொத்தம் 256 கான்ட்ராக்ட் இருக்கு. ஓகே, நவ கேன் வி அப்லோட் தி டாக்குமெண்ட்லாம் கேட்கும். எல்லாமே முடிஞ்ச உடனே அது அப்லோட் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இதுல போயிட்டு நம்ம அதை ஆட்டோமேஷன் ட்ரிகர் பண்ணி விட்டோம்னா அந்த கோர்ஸ்ல போய் உட்காந்துக்கிடுங்கிறீங்க. ஆமா, கோர்ஸ்ல போய் உட்காராது, அந்த பீப்புளுக்கு வந்து கோர்ஸ் வந்து அசைன் ஆயிடும். ஓகே. நம்ம சிஸ்டத்துக்குள்ள வர்றது டேட்டா எல்லாமே வந்து பீப்புளோட டேட்டா இல்லையா? அந்த பீப்புளுக்கு வந்து எந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அந்த கோர்ஸ் வந்து அசைன் ஆகணும்ங்கிறது நம்ம சொல்லிடுறோம். ஓகே. இப்போ அவங்களுக்கு நம்ம இந்த மை ஆப்ஸ்னு ஒரு இது சொன்னீங்கல்ல, ஆப் சொன்னீங்கல்ல, அது வந்து லாகின் லாக் அவுட் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க த்ரூ இமெயில் ஐடியா இல்ல வாட்ஸ்அப் நம்பர் வழியா ஓடிபி கொடுத்து பண்ணுவீங்களா? அந்த மாதிரி இமெயில் ஐடி தான் கம்ப்ளீட். இமெயில் ஐடி இமெயிலுக்கு தான் ஓடிபி வரும். ஓகேவா? ஏன்னா வாட்ஸ்அப் வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து கிடைக்கல. நாங்க வந்து என்ன வாட்ஸ்அப் ஆத்தென்டிகேஷன், அதாவது ஓடிபி வந்து வாட்ஸ்அப் வந்து ஈஸியா இருக்கு அப்படின்ற மாதிரி அதுவே வந்து அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கு. பட் இப்போதைக்கு வந்து என்னன்னா லாகின் ஐடி வந்து இமெயிலுக்கு போகும். ஓகேவா? அவன் வந்து பை டிஃபால்ட்டாவே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லாகின் ஐடி போகுமா, அதுக்கப்புறம் அவன் வந்து டிஃபால்ட்டாவே ஒரு பின் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லா டைமே அவன் வந்து அந்த பின்னை யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். பட் மொபைல் ஆப்ல வந்து அது வந்து அப்படியே சேவ் ஆயிடும். நார்மலா இப்படி ஒரு ஃபேஸ்புக் ஆப் ஓப்பன் பண்றோம், ஒவ்வொரு டைமும் நம்ம லாகின் பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம லாகின் பண்ணிட்டோம்னா எப்போ ஓப்பன் பண்ணாலும் நம்மதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிட்டு அது வாட்டு இருந்துட்டே இருக்கும். லாக் அவுட் ஆகாம அது வாட்டு ஓடிட்டு இருக்கும். லாக் அவுட் பண்ணா மறுபடியும் லாகின் பண்ண மாதிரி இருக்கும். லாகின் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடி கொடுத்தோடனே அந்த ஓடிபி வந்து இமெயிலுக்கு போயிடும். ஆனா இமெயில் ஓடிபியை பார்த்து போட்டு என்டர் பண்ணிக்க வேண்டியதான். இல்லைன்னா அவங்க இதுல வந்து ஒரு ஃபைனலா ஒரு ஓடிபி செட்டப் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு 6 டிஜிட் ஒரு நம்பர் செட்டப் பண்ணிட்டாங்கன்னா எப்பவுமே அவன் இமெயில் ஐடி கொடுத்து அந்த நம்பரை கொடுத்துட்டு உள்ள போயிடலாம், போயிட்டே இருக்கலாம். ஓகே,
பட் அதெல்லாம் தேவைப்படாது. ஏன்னா அவன் வந்து ஆப் யூஸ் ஆமா. பண்றவங்க வந்து ஒரு வாட்டி உள்ள பண்ணிட்டோம்னா ஆக விட்டே ஆகாது, அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். போனை மாத்தினா தான் இன்னைக்காவது தேவைப்படும். போனை மாத்துறாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க வந்து பண்றாங்க. இல்ல திடீர்னு மறந்துட்டேன் சார், நான் வந்து பாஸ்வேர்டை மறந்துட்டேன். மறந்துட்டா நீங்க அட்மின் உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணா உங்க அட்மின் வந்து நீங்க அவனுக்கு வந்து புது ஐடி மாத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் அவனுக்கு வந்து புது இமெயில் புது ஐடி மட்டும் போகும். பாஸ்வேர்டே மறந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் என்னால பாஸ்வேர்டு மறந்துட்டேன், ரீசெட் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுங்க அப்படின்னா நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அது நம்மகிட்ட கண்ட்ரோல் இருக்கும் ஃபுல்லாவே இல்லையா? ஆமா ஆமா, நம்ம வந்து இதுல பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஓகே. அங்க இருக்கு இந்த இதான் கான்டாக்ட் தங்கத்துறைங்கிறது வந்து என்னோட நான் இது இப்ப நான் வந்து இதுல வந்து இப்போ இன்கேஸ் அவன் வந்து பே பண்ணல டிசேபிள் பண்ணாலும் இங்க டிசேபிள் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணா அவனால வந்து கேட்கலாம் சார். கேக்குது சார். கோர்ஸ் எதுவுமே அக்சஸ் பண்ண முடியாது. இங்கே கம்யூனிட்டி, அதாவது இந்த என்னோட அந்த கான்டாக்ட்ல வந்து கான்டாக்டபிள் ஆப்ஷன் இருக்கு. கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு மாத்திட்டேன் மறந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னா இதுல நீங்க வந்து ஒரு புது பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து கிரியேட் லாகின் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து அவனுக்கு வந்து இது போயிடும். ஓகேவா? ஸோ கம்யூனிட்டி ஆக்டிவிட்டி அவன் எப்பப்பெல்லாம் லாகின் பண்ணா அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு நம்ம இதுல வந்து டேட்டா கோர்ஸ் இல்லைனால அப்படின்னு தெரியல. என்னென்ன கோர்ஸ்ல அவர் எங்கேஜா இருக்கிறாரு, என்னென்ன கோர்ஸ்ல அவர் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு நமக்கு தெரிஞ்சிடும். எல்லாமே இருக்கு. இந்த என்டர்டைன்மெண்ட்ஸ்ல வந்து என்னென்ன கோர்ஸ்ல எல்லாம் அவர் ஜாயின் பண்ணி இந்த ஃபீல்டு அது தெரியும். ஓகே. ஆக்டிவிட்டி வந்து எப்பப்பெல்லாம் லாகின் பண்ணி பார்த்துருக்காப்ல அந்த இதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். கோர்ஸே படிக்கலன்னா லாகின் ஆக்டிவிட்டி எதுவுமே இருக்காது. பார்த்துட்டே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. புரியுது. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இப்ப வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் இதுல வந்து ஒரு 2 மாசமா அவன் வந்து கோர்ஸே ஓபன் பண்ணல, ஆப்பே ஓபன் பண்ணல, கோர்ஸ்ல எங்கேஜாவே இல்ல அப்படின்னா அவனுக்கு ஒரு ரிமைண்டர் மெசேஜ் மாதிரி அனுப்ப முடியுமா? நம்ம ரிமைண்டர் அந்த ஆப்ஷன் இல்ல சார். அது இதெல்லாமே ஃபீட்பேக் எங்களுக்கு வந்துச்சுன்னா அதை நாங்க அடுத்து இம்ப்ரூவ் பண்றோம். இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்க சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஃபீச்சர் தேவைன்னா அப்புறம் டீம்ல சொல்லி அதை வந்து டெவலப் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அந்த ரிமைண்டர் வந்து இல்ல. பட் அது எல்லாமே ஈஸி ஆஃப் மேட்டர் தான். இப்போ ஒன்ஸ் டெவலப் பண்ணாங்கன்னா அதை வந்து டெவலப் பண்ணி போனாங்க. ஓகே 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 சூப்பர். இப்போதைக்கு அந்த இது இல்லை, அவன் பார்க்கவே இல்லை அப்படின்னா நம்ம நல்லா ரிமைண்டர் அதை என்ன அந்த இதை ட்ராக் சிஸ்டம் வந்து இல்லை, அவன் வந்து பாக்குறானா இல்லையா அப்படின்றத நம்ம ட்ராக் பண்றது. ஏன்னா இப்ப நான் வந்து ட்ராக் பண்ணுவேன், யார் படிக்கிறாங்க என்ன ஏதுன்னு பண்ணுவேன். ஓகே, அது மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஜி, பட் சூப்பர். ஆனா இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்குது, பரவாயில்ல. ஓகே ஜி. இல்லைன்னா நீங்க ஒண்ணு உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா நீங்க வந்து 6,000 நீங்க பே பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 15 days வந்து ஃபுல் ஆக்சஸ் நாங்க வந்து கொடுக்குறோம். ஓகேவா? சரி சரி. சிஸ்டம் ஆக்சஸ் வந்து கொடுக்குறோம். நீங்க வந்து பாருங்க, மத்த மாடியூலையும் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. நீங்க ஓகே ஓகே பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்து வந்து நீங்க வந்து ஃபுல் அக்கௌண்ட் கூட 30,000 rupees நீங்க பே பண்ணிட்டு ஃபுல்லா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. நான் அந்த மை ஆப்ஸும் நான் பாக்குறேன். நான் இன்ஸ்டால் பண்ணி பார்க்க முடியும் இல்லையா என்னோட இதுல? இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ உங்களால லாகின் பண்ண முடியல. உங்களுக்கு அந்த இதுமே ஆமா, எதுன்னு சொல்லி லாகின் பண்றது? ஏன்னா எனக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நல்லா இருக்கணும். அதுல நீங்க ஸ்கூல் ஆப் சொல்றீங்க, ஸ்கூல் ஆப் நல்லா இருக்கும், நான் பாத்துருக்கேன். நான் அது ரேட் அதாவது மந்த்லி வந்து 10,000 rupees சார். அது இப்போ முன்னாடி 10,000 rupees இப்ப நான் பார்க்கல. முன்னாடி வந்து மந்த்லி வந்து 10,000 rupees தான் போடுறான்னு நினைக்கிறேன். அவன் $100 அவன் கணக்கு. ரவுண்டா $100 சொல்லுவான். தான் வச்சிருக்கிறான். அது வந்து 99 அதான் 10,000 ரூபாய். இப்போ 100 ரூபா 10,000 ரூபாய் ஜிஎஸ்டி எல்லாம். ஆமா, மாசம் கம்மி தான். இயர்லி போனா கம்மி, ஆனா அதுவே நமக்கு ஆயிடுமே. ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஓகே ஜி, கிட்டத்தட்ட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆயிடுச்சு. நீங்க வந்து தேவாவை கான்டாக்ட் பண்ணுங்க சார். நீங்க தேவாவை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இமிடியேட்டா ஒரு நீங்க பே பண்ணீங்கன்னா ஒரு 2 daysக்குள்ள உங்களுக்கு ஏபிஐ எல்லாமே செட்டப் பண்ணிடுவோம். அப்புறமா உங்களுக்கு ஃபுல் அக்சஸ் நான் கொடுக்குறேன். நீங்க இப்போ அந்த ஆட் ஓடிட்டு இருக்குது எனக்கு. நான் வந்து மேபி இன்னொரு நம்பர்ல தான் நான் உங்க கூட பண்ணிட்டேன்.
அப்புறம் நம்ம அந்த பழைய நம்பரையும் கொண்டு வர மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஓகே 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 சார். இல்ல அந்த நம்பரே எடுத்து வந்துடலாமா? எது ஈஸின்னு சொல்றீங்க நீங்க? எனக்கு ஆட் ஓடிட்டு இருக்குது அதுல. இல்ல ஆட் ஓடிட்டுனா அதுக்கு நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. அது எப்போ உங்களுக்கு அந்த ஆடு நீங்க வந்து தொடர்ச்சியா இது பண்ணிட்டே இருக்கீங்களா? இல்ல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் தேதி வாக்குல நின்றோம். ஸ்டாப் பண்ணிருக்கேன். நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். 3ஆம் தேதி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி 3ஆம் தேதிக்கு இல்லைன்னா அப்புறம் எனக்கு ஒரு வாரத்துக்கு ஆடு கிடையாது. அதுக்கப்புறம் நான் 10ஆம் தேதிக்கு மேலதான் ஓட்டுவேன் திரும்ப. அப்படின்னா நீங்க 3ஆம் தேதி முடியட்டும். முடிஞ்ச அப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஆடு நீங்க இதை டெலிட் பண்ணா நம்ம கம்ப்ளீட்டா நீங்க ஆட் எல்லாம் அதை செட்டப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த நம்ம அதே நம்பரை யூஸ் பண்ண போறீங்கன்னா. ஓகே 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 சரி ஜி. நான் இவரை யார் தேவதாஸ் அவர்களை கான்டாக்ட் பண்ண சிவகுருவை கான்டாக்ட் பண்ணுமா? நீங்க தேவதாஸை கான்டாக்ட் பண்ணுங்க சார். ஓகே ஜி ஓகே ஜி ஓகே சார். நீங்க தான் இப்ப இவங்களா ஜி இந்த தெர்கின்ஸ் ஓனர்? நான் தான் சார் சிஇஓ, தெர்கின்ஸ் சிஇஓ. சூப்பர் சூப்பர். திருநெல்வேலியா நீங்க? ஆமா நான் திருநெல்வேலி. ஓகே ஜி ஓகே. நீங்க இது போக மத்த அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் கூட பண்றீங்களா? என்ன சார்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் கூட பண்றீங்களா? மத்தது எல்லாமே கூட ஐ மீன் அது வந்து நாங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் பண்ணனா மந்த்லி வந்து 15,000 rupees சார்ஜ் பண்றோம் சார். ஏன்னா அது வந்து அது வந்து எங்களுக்கு வந்து டைம் இல்லை. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் நிறைய இருக்கும் சார். லீடு வரல சார், அது வரல சார், எங்களுக்கு அந்த சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமா. அதனால நமக்கு வந்து ஒன்லி சாஃப்ட்வேர் ஆக்சஸ் மட்டும் கொடுத்தோமா, லீடு நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க, சிஸ்டம் மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் லீடு ஜெனரேட் பண்ணிட்டு அப்புறம் லீடு வரல சார், வர லீடு எதுவுமே குவாலிட்டியா இல்ல சார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்வீஸ் வந்து இப்போ ஒரு 6 மாசமா பண்றது இல்லை. ஏன்னா நாங்க வந்து 15,000 rupees மந்த்லி சார்ஜ் பண்ணோம். அப்படி சார்ஜ் பண்ணுமே எங்களால வந்து சமாளிக்க முடியல சார். அதை ஓகே ஒன்லி இல்ல அவங்க பேசுறதுக்கு தெரியல அப்படின்னா லீடு கன்வெர்ட் ஆகாதுல்ல. நம்ம என்னதான் லீட் எடுத்து நிறைய கதை பிரச்சனை. நம்ம வந்து லீட் ஜெனரேட் பண்ணி கொடுப்போம். பட் அவங்க கன்வெர்ட் ஆகலன்னா அப்புறம் அது வந்து ஒரு மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதனால நீங்க லீடு உள்ள சிஸ்டம்ல லீடுக்கு வந்துடாட்டு அவங்க லீடை வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்றதுக்கு, ப்ராப்பரா ஹேண்டில் பண்றதுக்கு A to Z கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் செட்டப் பண்ணி தரோம். பிளஸ் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி எங்களுக்கு சாஃப்ட்வேர் இருக்கு சார், இப்போ ஜோகோவே இருக்கு, எனக்கு வந்து இந்த ஒரு மாடியூல் மட்டும் எனக்கு வந்து வர லீடு வந்து அப்படியே ஜோகோ இருக்கணும் சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவுமே நாங்க வந்து சாஃப்ட்வேரா கஸ்டமைசேஷன் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ஜோகோ எல்லாமே API தான். APIன்னு சொல்லுவாங்க. ஜோவோட வெப்புக்கு நீங்க கொடுங்க சார், நாங்க உங்களுக்கு டேட்டா என்ன ஃபார்மேட்ல டேட்டா அங்க வேணுமோ அதே ஃபார்மேட்ல நாங்க வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் பார்ட்டி இது கூட இன்டிகிரேட் பண்ணிப்போம். அங்கிருந்து நம்ம இந்த தெர்கின்ஸ் இதுக்கு கொண்டு வந்துடலாங்கிறீங்க? ஆமா சார். நீங்க அங்க உள்ள டேட்டானா அவங்க ப்ரொவைடடா இருக்கணும். இப்போ ஜோவோ இருக்கு, ஜோவோ வந்து வெப்புக்கு இருக்கு, இல்ல API வச்சுக்காங்க சார். அந்த API வழியா நீங்க வந்து டேட்டா வந்து தேர்ட் பார்ட்டிக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க அந்த இதை கொடுத்தீங்கன்னா நாங்க அந்த வெப்புக்கு வச்சு நாங்க வந்து உங்களுக்கு தனியா ஒரு காம்பனன்ட் வந்து டெவலப் பண்ணுவோம். அது எதுக்குன்னா உங்க ஜோகோவோட டேட்டாவை அப்படியே இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரதுக்காக, எடுத்துட்டு வரதுக்காக. ஆமா. நீங்க வந்து ஜோகோவை சிலவங்க என்ன பண்ணுவாங்க சார், இப்போதைக்கு நான் விட்டுட்டு போற மாதிரி தெரியல, ஃபர்ஸ்ட் அதுல வர டேட்டா எல்லாம் அப்படியே இங்க வரட்டும், வந்து இதை பாக்குறேன், 1 month பாக்குறேன், ஓகே இது எனக்கு நல்லாவே இருந்துச்சுன்னா இதுல கண்டினியூ பண்றேன் அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்க வந்து அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ ஒரு சில இதுல அப்படி இருக்கு, ஒரு சில சிஆர்எம்ல அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம சிஆர்எம்ல இருக்கு, நம்ம சிஆர்எம்ல டேட்டா வெளியில கொண்டு போனா நாங்க தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு வெளியில எங்க கொண்டு போனாலும் நாங்க நம்மளால வந்து பண்ணி தர முடியும். இதுல இருந்தா பண்ண முடியும், இல்ல வெளியில டேட்டாவை உள்ள கொண்டு வரணும் சார்னாலும் பண்ணி தர முடியும். ஓகேங்க சூப்பர். ஓகே ஜி ஓகே சார். அப்ப ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வந்து தேவா கான்டாக்ட் பண்ணுங்க சார். ஓகே ஜி ஷூர் ஜி. தேங்க்யூ பாய். பாய். தேங்க்யூ. தலா 9 மணி, எத்தனை மணிக்கு தலை ஆரம்பிச்சோம்? கிட்டத்தட்ட 1:45 hour ஆகுது. அப்பா இதான் தலை ஒரு இது டெமோ பாத்தீங்கன்னா இது நீ ஞாயிற்றுக்கிழமைனால ஓகே, லீவு நல்லா இருந்தா என்ன பண்றது? ஈவினிங் வேற ஒரு இது இருக்குல்ல. ஆமா தலை, அதெல்லாம் மறந்தே போயிட்டேன். எத்தனை பேர் மொத்தம் ஜாயின் பண்ணிருக்காங்க? 2 பேர் பே பண்ணிருக்கானுங்க. 2 பேர் ஃப்ரீ குரூப்ல வந்திருக்காங்க. அப்படியா? 4 மணிக்கு 7 மணிக்கு அப்படிதானே? 4 மணிக்கு டக்குன்னு 1 மணி நேரத்துல முடிக்கிற மாதிரி பாக்கண்டல. 7 மணிக்கு அது எத்தனது? 7 7 மணிக்கா போட்டிருக்கீங்க? 4 மணிக்கு இல்லையா? 4 மணிக்கு கிடையாது, 7 மணிக்கு. 7 மணிக்கா? ஓகே. 7 மணி அப்புறம் ஒரு 3 மணி நேரம் இருக்கலாம். சரி. அது எதுவும் இனிமேதான் ப்ரிப்பேர் பண்ண 2-3 ஸ்லைด์வச்சு ஓட்ட வேண்டியது அந்த சிஸ்டத்தை காமிச்சிட்டு. எக்ஸ்மைல்ட்னு ஒரு டூல் ஒன்று இருக்கு பாருங்க.
என்னது ஏதோ அமுச்சு விட்டீங்களா தானே? அது வந்து எக்ஸ் மைண்ட் பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப் மாதிரி அது. மைண்ட் மேப் இருக்கு தெரியும். அதில் சும்மா நம்ம சாட்ஜிபிட்டில் கேட்டாவே அதுவே ஒரு மைண்ட் மேப் தருது. அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அதான் ஒரு ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி தாங்க தல. நான் வர இன்னைக்கு தம்பிகள்லாம் வந்தாங்களே, கார்ல உட்காந்து அங்கே பேசிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நீங்க போனு, என் ஒய்ஃப் வந்து போன் அடிச்சா. நான் தம்பி வீடுங்கிறது ஜஸ்ட் பின்னாடி உள்ள வீடு, சரி அங்க உட்காந்து பேசிட்டு இருந்தேன். உங்க ஃப்ரெண்ட் வந்து 4-5 வாட்டி அடிச்சாப்புல அப்படின்ட்டு எங்க அம்மா போன் நமக்கு